ரைட். குட் ஆஃப்டர்நூன் பிள்ளைகள். இப்போ இன்றைக்கு கூட நாங்கள் இந்த டேட்டா பேஸின் தொடர்ச்சியை பார்ப்போம். நேற்றைய வகுப்பில் இந்த தரவுத்தளங்கள் தொடர்பான பல்வேறு வினாக்களை ஆரம்பித்து அதில் குறிப்பிடக்கூடிய அளவு வினாக்கள் பார்த்துருக்கோம். அந்த பாஸ் பேப்பர் செய்து கொண்டிருக்கே உங்களுக்கு ஒரு விடயம் கட்டாயமாக என்ன விளங்கணும். இப்போ தனிய கேள்விகளை நாங்கள் எடுத்து ஆன்சர் எடுக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. நாங்கள் செய்து கொண்டு போய்க்க சில பகுதிகள் முக்கியத்துவம் இதானோ இது கடைசி பாடத்திலையும் சொல்லியிருப்பேன். ஐசிடி அண்ட் சொசைட்டி பாடம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கும் இந்த விடயம் கதைச்சிருப்போம். கட்டாயமா சில விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான தோற்றப்பாடு உங்களுக்கு விளங்கும். பாஸ் பேப்பரை வச்சு கொண்டு தான் என்ன பெரும்பாலும் உங்களுடைய பேப்பர்ஸ் தயாரிக்கப்படும். அந்த ஒரு எதிர்வு குரல் கட்டாயமாக இருக்கும். அப்போ எந்தெந்த விடயங்கள் பார்த்தீங்கன்னா பிரைமரிக்கு தொடர்பாக அடிக்கடி கேட்கணும், ஃபொரின் கீயை பற்றி கேட்கணும், எத்தனை ஃபீல்டு இருக்கு, ரெக்கார்டு இருக்கு கேட்கணும், தரவு வகைகளை பற்றி சொல்லினோம். அதே மாதிரி ஃபீல்டுன்றது எப்படி இருக்கும், தரவுகள் ஒரே ஒரு புலத்துக்கு ஒரே மாதிரி தரவுகள் இருக்குமா, வேறு மற்ற தரவுகள் இருக்குமா, ஒரு பதிவுக்குள்ள எப்படி இருக்கும், இந்த விடயங்கள் அடிக்கடி கேட்கப்படும். அப்ப இவளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறது மிக முக்கியம். இதை நீங்க அப்புறம் படிச்சு கொள்ளணும். இப்ப நீங்க பேப்பர் செய்யக்கு ஒரு வேளையில விளங்காட்டியும் அல்லது ஒரு கேள்விக்கு உரிய ஆன்சர் சரியா விளங்காட்டியும் இதை திருப்பி நீங்கள் படிச்ச விடயத்தை எடுத்து பார்க்க புரியும். ரைட். ஸோ நாங்கள் மேலதிக விளக்கம் இல்லாமல் நேரடியாக கேள்விக்கு போவோம். ரைட். 2015 எல்லா வினாக்களும் பார்த்துட்டோம்ல? ரைட். 2014 முதலாவது வினா. விளையாட்டு பொருட்கள் விற்பனைக்குள்ள கடை ஒன்றில் கிடைக்கக்கூடிய விளையாட்டு பொருட்கள் பற்றிய தரவுகளை தரவுத்தள அட்டவணை ஒன்று கொண்டுள்ளது. ரைட். கிடைக்கக்கூடிய விளையாட்டு பொருட்களாவன கிரிக்கெட் மட்டைகள், டென்னிஸ் பந்துகள், கரப்பந்துகள், வலைப்பந்துகள் மற்றும் பேட்மிண்டன் மட்டைகள் ஆகியனவாகும். அட்டவணையில் உள்ள ஒரு விளையாட்டு பொருள் பற்றிய தரவானது. இப்படியான ஒரு கேள்வியும் பல தரம் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இப்படியான ஒரு கேள்வி நாங்கள் இப்பதான் முதல் தரம் இதுல பார்க்கிறேன். 2014ல இதுக்கு முற்பட்ட காலங்களில் இதே மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. கேள்வி எடுக்க திருப்பி பாருங்க பிள்ளைகள். ஈஸியா ஆன்சர் சொல்லிட்டு போலாம் என்றாலும் நான் இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க போறேன். விளையாட்டு பொருட்கள் விற்பனைக்குள்ள கடை ஒன்றில் கிடைக்கக்கூடிய விளையாட்டு பொருட்கள் பற்றிய தரவுகளை தரவுத்தள அட்டவணை ஒன்று கொண்டுள்ளது. கிடைக்கக்கூடிய விளையாட்டு பொருட்களாவன கிரிக்கெட் மட்டைகள், டென்னிஸ் பந்துகள், கரப்பந்துகள், வலைப்பந்துகள் மற்றும் பேட்மிண்டன் மட்டைகள் ஆகியனவாகும். அட்டவணையில் உள்ள ஒரு விளையாட்டு பொருள் பற்றிய தரவானது என்னென்று அழைக்கப்படும் என்று கேட்கிறேன். என்ன ஆன்சர் இதுக்கு போட்டீங்க? அல்லது என்ன ஆன்சர் இதுக்கு வரும்? ஒவ்வொரு தரவும் ஆளை குறிப்பிட்டு சொல்லணுமா? சார் பதிவு புலம் புலம் சார். புலம். வேற யாராவது? பதிவு. பதிவு. விதுஷாயினி சொல்லுங்க. விதுஷாயினி எஸ். என்ன ஆன்சர்? பதிவு. பதிவு. சிவாகர். சிவாகர். பதிவு. பதிவு. ரைட். சரி, பதிவா புலமாண்டதை நாங்கள் முடிவு செய்வோம். அதுக்கு முதல் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா இப்படி தனியே நாங்கள் கேள்விக்கு ஆன்சரை பார்த்துட்டு போறதுல பிரயோசனம் இல்லை. இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு இந்த அவர் தந்த விவரணம் விளங்கி இருந்தா என்ன சொல்லுங்க, அவர் ஒரு அட்டவணை ஒன்றை தான் வச்சிருக்கணும்னு சொல்லினோம். என்ன அட்டவணை ஒன்றை கொண்டுள்ளது. ஆனால் ஒரு ஆள் சொல்லுங்க, இந்த அட்டவணையில அவர்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு 3 புலம் சொல்லுங்க. 3 புலங்கள். இந்த அட்டவணையில உள்ளடக்கி இருக்கக்கூடிய புலங்கள், ஏதாவது 3 புலங்களின் பெயர்களை சொல்ல முடியுமா? விற்பனையாகிய பொருட்கள், கொள்வனவாளர்கள், அப்படியா சார்? பாப்போம். வேற யாராவது? பிருந்தா சொல்லுங்க. பிருந்தா ஜே. பிருந்தா ஜே. சிந்துஜன். சார் பதிவு சார். இல்ல நான் கேட்கிறேன்
பதிவு அந்த ஆன்சர் இல்லை. இந்த அட்டவணையில இருக்கக்கூடிய புலங்கள் 3 சொல்லுங்க கேட்குறேன். இந்த கேள்விக்கு பதிவா புலமான்றது நாங்க கதைப்போம். அதுக்கு முதல் தேனுஜா விளையாட்டு பொருட்களின் விலை, விளையாட்டு பொருட்கள் ஐடி. ரைட், கவனிப்போம். ரைட், இங்கப்பா. ரைட், இந்த விட முக்கியம். இந்த இப்படியான கேள்விகள் விளங்குறதுக்கு நான் கேட்ட கேள்வி முக்கியம். இப்ப நீங்க சொன்னதான் ஆன்சர். அது விளையாட்டு பொருள் அட்டவணைண்டா இப்ப நீங்கள் அது புலம் சொல்லுங்கோண்டா எடுத்த உடனே சொல்லாதீங்க கரப்பந்து, வலைப்பந்து, மேசைப்பந்து. இந்த 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 இது தொடர்பான விவரங்கள் தான் அந்த அட்டவணையில இருக்குன்னு சொல்றேன். அப்ப நாங்கள் யோசிச்சு பார்க்கலாம் என்னன்னா இந்த அட்டவணை எப்படி இருக்கும். என்ன விளையாட்டு பொருள் தொடர்பான விவரம் தான் இருக்கு. ஸோ அப்படி எப்படி இருக்கலாம்னு சொல்ல இந்த அட்டவணையில நாங்கள் ஒரு 3 புலம் எடுப்போமே. இப்படி இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி விளையாட்டு பொருள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐடி கொடுத்திருக்கலாம். நான் சுருக்கமா ஸ்போர்ட் ஐடி என்று போடுறேன். SPID ஒரு ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விளையாட்டு பொருளுக்கும் பேர் இருக்கு தானே பிள்ளைகள், அதுலயே குறிப்பிட்டு இருக்கிறாரு. என்ன வலைப்பந்து, கரப்பந்து, பெயர் இருக்கும். ஸ்போர்ட் நேம் என்று போடுவோம். அதே மாதிரி நீங்க சொன்ன விலை வரலாம், என்ன பிரைஸ், இப்படித்தான் இருக்கு. இது மாதிரி பல இருக்கலாமே, நாங்கள வித்தியாசமா இருக்கலாம். நீங்கள் இப்படியான ஒரு திறனை வளர்த்துக்கொள்ளும். விளையாட்டு பொருள் சம்பந்தமான விடயம் உள்ளுக்கு இருக்குன்னா நான் யோசிக்கணுமா, ஒவ்வொரு புலத்திலையும் என்ன இருக்கும். இப்ப உதாரணம் சொல்றேன், மாணவர் அட்டவணைக்குள்ள மாணவர் தொடர்பான விவரங்கள் இருக்குமெண்டா நான் உடனே கற்பனை செய்யலாம். அதுல புலங்கள், மாணவர் அட்மிஷன் நம்பர், பேர், அட்ரஸ் இப்படித்தானே இருக்குமே. இப்படி யோசிப்பாங்க. சரி, இப்படி போட்டுட்டு ஏன் நான் இது சொல்றேன்னா இந்த கேள்வியை நாங்க சரியா விளங்கி கொள்றதுக்கு இப்படி ஒன்று நாங்கள் போட்டா ஈஸி. சரி, இப்ப முதலாவது ஒரு பதிவு எடுங்கள். என்ன இருக்கும்? ஒரு ஸ்போர்ட் ஐடி. உதாரணத்துக்கு SP1 என்று போடுறேன் ஒரு ஐடி. ஸ்போர்ட்ஸ் நேம் உதாரணம் நெட்பால் என்று போடுறேன். நெட்பால். அது இந்த பிரைஸ் இப்ப 300 போடுறேன். ரெண்டாவது இன்னொரு இது, இப்ப இன்னொரு ஸ்போர்ட் ஐடி உதாரணத்துக்கு SP2 வாலிபால் என்று போடுவோம். 700 போடுறோம். இப்ப அங்க என்ன சொன்ன பாருங்க, அந்த கேள்வி இருக்க திருப்பி வாசிமே. கேட்ட கேள்வியை பாருங்க. அட்டவணையில் உள்ள ஒரு விளையாட்டு பொருள் பற்றிய தரவானது. ரைட், அட்டவணையில எல்லா விளையாட்டு பொருள் தொடர்பான விவரம் இருக்காம். அதுல கிரிக்கெட் மட்டை இருக்கான், டென்னிஸ் இருக்கான், கரப்பந்து, நெட்பாலும் வாலிபாலும் எழுதிட்டேன். மற்றது எழுதல. அட்டவணையில் உள்ள ஒரு விளையாட்டு பொருள் பற்றிய தரவு. இப்ப பாருங்க, இப்ப முதலாவது ரோவில என்ன இருக்கு பிள்ளை? இப்ப இதை நான் நிலற்றேன் பாருங்க. இந்த முதலாவது ரோவில என்ன இருக்கு, அல்ல முதலாவது ரெக்கார்ட்ல என்ன இருக்கு? ஒரு விளையாட்டு பொருள் பற்றிய விவரம் தான் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு விளையாட்டு பொருள் பற்றிய விவரம் இருக்கு. அந்த விளையாட்டு பொருளின் பேர், ஐடி, அதனுடைய நேம், அதனுடைய பிரைஸ். அங்கால வேற ஏதாவது புலங்கள் இருந்தா அதுவும் அந்த விளையாட்டு பொருள் பற்றியதான் இருக்கும். ஒரு விளையாட்டு பொருள் பற்றிய விடயம் இங்க என்ன இருக்கும்? பதிவாக கொள்ளப்படும். சரிதானே? இங்க புலம் வந்து நீங்க சொல்லக்கூடாது. இந்த ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயமா இதை செய்து பாருங்க. ரைட், அடுத்த கேள்விக்கு போ. இரண்டாவது கேள்வி. துணிகளை விற்பனை செய்யும் கடை ஒன்றுக்கு பல விநியோகஸ்தர்கள் உள்ளனர். ஒவ்வொரு விநியோகஸ்தருக்கும் பல துணி வகைகளை விநியோகிக்க முடியும். இக்கடையில் விற்பனைக்கு கிடைக்கக்கூடிய துணி வகைகளின் தரவுகள் அடங்கிய தரவுத்தல் அட்டவணைக்கு மிக பொருத்தமான முதன்மை சாவி பின்வருவற்றுள்ளது. இது பெருசா கஷ்டம் இல்லை. இதுல நான் ஆக நுணுக்கமா சொல்ல என்ன சொல்ல, ஆக நுணுக்கமா சொன்னாலும் உங்களுக்கு கடினமா இருக்கும். கேட்ட கேள்வி நீங்க போக்கஸ் பண்ண ஒண்ணு வங்கி என்று சொன்னா இதுல தானே கேட்டிருக்காரு. உங்களுக்கு பாருங்க, இக்கடையில் விற்பனைக்கு கிடைக்கக்கூடிய துணி வகைகளின் தரவு அடங்கிய அட்டவணை. அப்ப துணி குளோத்துக்கு சொல்லி ஒரு அட்டவணை வச்சிருக்காரு. அந்த அட்டவணைக்கு என்ன முதன்மை சாவி பொருந்தும் என்று கேட்கிறார். அப்ப உங்களுக்கு தெரியும், விலை ஒரு நாளும் பெறாது, அளவு ஒரு நாளும் பெறாது, என்ன அதெல்லாம் டூப்ளிகேட் பண்ணும். உங்களுக்கு டவுட் வருமா, பொருளின் குறியீட்டுன்னு வருமா இல்ல விநியோகஸ்தரின் குறியீட்டுன்னு வருமாண்டு. உங்களுக்கு தேவை என்னன்னா பொருள் அட்டவணையில நாங்க நிக்கிறோம். சரிதானே? கிடைக்கக்கூடிய துணி வகைகளின் தரவுன்னா பொருள் அட்டவணை, துணி அட்டவணை. அப்ப பொருள் அட்டவணையில விநியோகஸ்தரின் குறியீட்டு ஒருக்கா வருமாண்டா வேற அதே அது திருப்பி திருப்பி வரலாம். ஏன் உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளை ஒரு விநியோகஸ்தர் பல பொருளை வழங்குவார். அப்ப விநியோகஸ்தரின் குறியீட்டு திருப்பி திருப்பி வரலாம். பொருள் அட்டவணையில ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கும்? பொருளின் குறியீட்டு தான் இருக்கும்.
யோசி பாருங்க, மாணவர் அட்டவணையில உங்களோட மாணவர்கிட்ட விவரங்கள் மட்டும்தான் மாணவர் அட்டவணையில இருந்தா அந்த மாணவர் அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனையும் உங்களுடைய அனுமதி எண் தானே தனித்துவமா இனங்காணும். அதே போல ஒரு பொருள் அட்டவணையில் இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாத்தையும் அந்த பொருளின் ஒரு எண் தானே, குறியீட்டு எண் தானே இனங்காணும். விநியோகஸ்தரின் குறியீட்டு என்னன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன், அது சிலவழி அந்த அட்டவணையில இருக்கலாம். ஆனா அந்த அட்டவணையில இருந்தாலும் அதை ரிப்பீட் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு விநியோகஸ்தர் பல பொருளை விற்பனை செய்வார், என்ன விநியோகிப்பார். அப்ப அவருடைய நம்பர் திருப்பி வரும். ஆனா பொருளின் குறியீட்டு எண் வராது. அப்ப இந்த கேள்வியை சாதாரண எடுக்காதீங்க, கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இந்த 1 அல்ல 4 உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க சிம்பிளா இப்படி யோசிக்கலாம். என்ன, பொருள் அட்டவணையில பொருளின் குறியீட்டு எண் தான் ஒவ்வொன்றையும் தனித்துவமா இனங்காணும் என்று யோசிக்கலாம், அது ஓகே. ஆனால் இதேன் பிள்ளையாரி ஞாபகம் வச்சுக்கணும், விநியோகஸ்தரின் குறியீட்டு எண் ரிப்பீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏனென்றா ஒரு விநியோகஸ்தர் பல பொருளை விநியோகிப்பார். அப்ப அவருடைய நம்பர் திருப்பி வரும். ஓகே, இந்த 3வது கேள்வியும் எத்தனையோ தரம் பெருசு. நான் நேற்றைய கிளாஸ்லயும் சொன்னேன். என்ன ஆன்சர் சொல்லுங்க, 3வதுக்கு என்ன ஆன்சர்? மூன்றாவதுக்கு என்ன ஆன்சர்? இப்படியான கேள்வி எத்தனை சொல்லிட்டேன். மூன்றாவது தொடர்புடைமை என்றாலே என்ன? தொடர்புடைமை என்றா 2 அட்டவணைகளுக்கு இடையிலான தொடர்பு. மறந்துடுறார், தொடர்புடைமை என்றா 2 அட்டவணைகளுக்கு இடையிலான தொடர்பு. 2 புலங்களுக்கு. முதலாவது ஆன்சரை பாருங்க. கேட்ட கேள்வி என்ன? பின்வருவனவற்றுள் தொடர்பு நிலை தரவுத்தளத்தில் தொடர்புடைமை பற்றிய சரியான கூற்று, ரிலேஷன்ஷிப் என்றா என்னன்னு கேட்கிறார். முதலாவது சொல்லப்பட்டிருக்கு, தொடர்புடைமை என்பது அட்டவணையில் உள்ள இரு நிரைகளுக்கு இடையிலான இணைப்பு. இங்க நிரை என்றது பிள்ளைகள் ரெக்கார்ட். 2 ரெக்கார்டுக்கு இடையிலான தொடர்பு தான் நாம் தொடர்புடைமை. அப்படியா படிச்சாங்க? இல்ல, முதலாவது தவறு. தொடர்புடைமை என்பது அட்டவணையில் உள்ள இரு நிரல்களுக்கு இடையிலான இணைப்பு. நிரல் என்றா பிள்ளைகள் ஃபீல்டு, ஏன்னா குலம் தான் புலம். 2 புலத்துக்கு இடையிலான தொடர்பா தொடர்புடைமை? இல்ல, அதுவும் தவறு. 4வது பாருங்க, தொடர்புடைமை என்பது 2 தரவுத்தளங்களுக்கு இடையிலான இணைப்பு. இல்ல, 2 தரவுத்தளங்களுக்கு இடையிலான தொடர்பை நாங்கள் அப்படி சொல்றே இல்லை. தொடர்புடைமை என்றா 2 அட்டவணைகளுக்கு இடையிலான தொடர்பு. ஸோ 3வது தான் ஆன்சர். மறந்துடக்கூடாது. இந்த கேள்வி எத்தனையோ தரம் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் ரிவிஷன்ல கூட இது சொல்லியிருப்பேன், தொடர்புடைமை என்றா என்னன்னு சொல்லி. ரைட், 3வது ஆன்சர். ஓகே, ஸோ 2014 ஓகே, 2013 எடுக்கும். ரைட், முதலாவது வினா. வினா 1,2 ஆகியவற்றுக்கு விடையளிப்பதற்கு கணனி பாகங்களை விற்பனை செய்யும் கடை ஒன்றில் பயன்படுத்தப்படும் கீழே தரப்பட்டுள்ள தரவுத்தள அட்டவணையை கருதுக. ரைட், அவ கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் விற்பனை செய்யற ஒரு கடையில அவ இப்படி ஒரு டேபிளை பயன்படுத்தினவாம். அதை பாவிச்சு 1ஆம் 2ஆம் கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டான். ரைட், முதலாவது கேள்வி. அட்டவணையில் உள்ள ஒரு கணனி பாகம் தொடர்பான சகல தரவுகள். அட்டவணையில் உள்ள ஒரு கணனி பாகம் தொடர்பான சகல தரவுகளும். இங்க கொஞ்சம் முதல் பாருங்க பிள்ளை. இதுல 2014 நாங்க முதல் செய்த கேள்வி ஞாபகம் இருக்கா? அதே கேள்விதான் இங்க உருமாறி வந்திருக்கு. இங்க பாருங்க, நாங்க பார்த்தோம் இந்த அட்டவணையில இருக்கிற ஒரு விளையாட்டு பொருள் தொடர்பான சகல தரவுகளும் எப்படி அழைக்கப்படும் என்று கேட்டேன். அதான் நான் இதுல ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன ஆன்சர் கொடுத்தனாங்க? பதிவு கொடுத்தனாங்க. ரைட், இங்க விளையாட்டு பொருள் சம்பந்தமான விவரங்கள் அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப அவர் சொல்ற உதாரணம் ஒரு கணனி பாகங்கள் விற்பனை செய்யற ஒரு கடை ஒரு அட்டவணையை பயன்படுத்தலாம். ஸோ அதுல என்ன கணனி பாகங்கள் விவரம் தான் இருக்கும். அப்ப நீங்க கற்பனை செய்யுங்க, என்ன ஒரு பார்ட்ஸ் ஐடி இருக்கும், பார்ட்ஸின் பேர் இருக்கும், பார்ட்ஸின் விலை இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ அதுல இருக்கிற ஒரு கணனி பாகம், ஒரு ரோவை எடுத்து பாருங்க. ஒரு ரோவில் என்ன இருக்கும்? ஒரு கணனி பாகத்தின் விவரங்கள் இருக்கும். அப்போ ஒரு கணனி பாகம் தொடர்பான அந்த அவ்வளவு விவரம் என்ன அழைக்கப்படும்? நிச்சயமா பதிவு என்று அழைக்கப்படும். ரைட், அப்ப ஆன்சர் பதிவு. ஏதாவது டவுட் இருந்தா உடனுடனே கேட்கொள்ளணும். ஸோ முதலாவது இதே கேள்விதான். இதே கேள்வி உருமாறி இங்க இதுல கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஈஸி. என்னன்னா இதுல எங்களுக்கு அட்டவணையும் கண் முன்னே இருக்கு பாருங்க. இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டே பிள்ளை கண்டுபிடிக்கலாம் தானே. அட்டவணையில் உள்ள ஒரு கணனி பாகம் தொடர்பான சகல தரவுகளும்டா நீங்க அட்டவணையை பாருங்க. இதுல முதலாவது இதை நான் நிழற்றதை பாருங்க. நான் நிழற்ற இந்த இடத்தை பாத்தீங்கன்னா இதுல ஒரு கணனி பாகம் தொடர்பான எல்லா விவரம் இருக்கு. எந்த கணனி பாகம்? ஆப்டிக்கல் மவுஸ். ஆப்டிக்கல் மவுஸ் தொடர்பான எல்லா விவரம் இருக்கு பாருங்க. அதனுடைய நம்பர் இருக்குது, அதனுடைய பெயர் இருக்குது, அது எவ்வளவு அளவில இருக்குன்னு இருக்கு, அதே மாதிரி அதன் விலை இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன? பதிவு. மறந்துடக்கூடாது. இப்படி ஒரு கேள்வி நிச்சயமா நாங்க எப்பவுமே எதிர்பார்க்கலாம்.
இரண்டாவது, இவ்வட்டவணையில் உள்ள புலங்கள் எத்தனை? என இந்த புலம் பதிவுன்றது ஒரு கேள்வியே அல்ல. புலங்கள் எத்தனை? 1 2 3 4 4. சரிதானே? ஆன்சர் மூன்றாவது. எத்தனை பதிவுகள் என்று கேட்கப்பட்டிருந்தா அதுல கேட்கப்பட இல்லை, பதிவுகள் என்ன உங்களுக்கு தெரியும், 3 என்ன. ஸோ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஓகே ரைட். 2012க்கு போகும். கவனிச்சுக்கணும். ஒரு பாடசாலையின் சில மாணவர்களின் விவரங்களை தேக்கி வைக்கும் பின்வரும் அட்டவணை கூறை பயன்படுத்தி 1 தொடக்கம் 3 வரை உள்ள வினாக்களுக்கு விடை எழுது. என்ன சொல்றார்கள்? ஒரு பாடசாலையில் சில மாணவர்களின் விவரங்கள் இந்த அட்டவணையில இருக்கான். ரைட், அவன் நம்பர் இருக்குது, அவன் நேம் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு. ஸோ இதை வச்சு ஆன்சர் நட்டான். முதலாவது கேள்வி, தரப்பட்டுள்ள அட்டவணை கூறில் எத்தனை பதிவுகள் தேக்கி வைக்கப்பட்டுள்ளன? மிக இலகுவானது. பாருங்க, எத்தனை பதிவு? 1 2 3 4 4 பதிவுகள். ஒவ்வொரு மாணவன் விவரமும் ஒரு பதிவு. ரைட், 4 பதிவுகள். இரண்டாவது வினா, தரப்பட்டுள்ள அட்டவணை கூறில் தரவுகளை தேக்கி வைப்பதற்கு எத்தனை புலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன? புலம், ஃபீல்ட் என்றது குலத்தை குறிக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் நம்பர்ன்றது ஒரு புலம், நேம்ன்றது ஒரு புலம், டேட் ஆஃப் பர்த் ஒரு புலம். ஸோ எத்தனை புலம் பிள்ளைகள்? 3 புலங்கள். ரைட், ஆன்சர் இரண்டாவது. ஸ்டூடெண்ட் நம்பருக்கு மிகவும் பொருத்தமான தரவு வகை. ஸ்டூடெண்ட் நம்பருக்கு மிகவும் பொருத்தமான தரவு வகை. ஸோ ஸ்டூடெண்ட் நம்பரை பாருங்க. ஸோ ஸ்டூடெண்ட் நம்பர் வந்துட்டு அப்ப நம்பர் ஸ்டூடெண்ட் நம்பர் தானே இருக்கிறது, உடனே நீங்க போய் இங்கே சொல்லக்கூடாது நம்பர். ரைட், ஏன்னா அதுக்கு இருக்கிற தரவை தான் பார்க்கணும். ஸோ அதுல இருக்கிற ஒரு தரவை பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் இருக்கு, 2010 இருக்கு, அப்புறம் ஒரு டேஷ் இருக்கு, 01 இருக்கு. உங்களுக்கு தெரியுது, ஆங்கில எழுத்தும் இருக்கு, எண்களும் இருக்குது, குறியீடும் இருக்கு. ஸோ எல்லாத்தின் கலவையையும் நாங்கள் டெக்ஸ்ட் என்று சொல்லுவோம். ரைட், எழுத்துக்கள், எண்கள், குறியீடுகள் எல்லாம் ஒரு சேர்வையாக இருந்தால் டெக்ஸ்ட். ஸோ ஆன்சர் நான்காவது டெக்ஸ்ட். நாலாவது கேள்வி, ஒரு தரவுத்தள அட்டவணையின் முதற் சாவி தொடர்பாக பின்வருவற்றில் எது சரியானது? இப்படி ஒரு கேள்வியும் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இப்பதான் நாங்கள் அதை ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னுக்கு சில சந்தர்ப்பங்களை வந்திருக்கு. ஸோ நான் இதை உங்களை கொண்டு தான் கேட்க போறேன். சஜானுகா சொல்லுங்க. சஜானுகா என்ன ஆன்சர்? சஜானுகா. சாருமதி. சாருமதி. நான்காவதா? சங்கீதா. சங்கீதா நான்காவது. ரைட், ஆன்சர் பாப்போம். பிரைமரி கீ தொடர்பான சரியான கூற்று, முதற் சாவி வெறிதாக இருத்தல் கூடும். இங்க வெறிது என்று சொல்றது பிள்ளைகள் எம்டி என்ன நல்லண்டு படிச்சா வெற்றிடம். சோ முதன்மை சாவி வெற்றிடமாக இருக்கலாம் என்று சொல்றார். உங்களுக்கு தெரியும் அது தவறு. முதன்மை சாவி வெற்றிடமாக இருக்க முடியாது. சோ முதலாவது பிழை. இரண்டாவது, முதற் சாவி எண்சார் தரவு வகையாக இருக்க வேண்டும். ஒரு முதன்மை சாவிக்குள்ள இருக்கிற பெருமானங்கள் எண்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஆனா பொதுவாக அதிர்ஷ்டவசமாக நாங்கள் செலக்ட் பண்ற புலங்கள் எல்லாம் பிரைமரி கீயாக தெரிவு செய்கிற புலங்கள் எல்லாம் எண்சார் தரவுகளை கொண்டிருக்கிறது சிலோட வழக்கமா இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கணும் வேண்டிய இல்லை. ரைட், அது டெக்ஸ்டா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், ரைட், கரன்சியா இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அது தனித்துவமா இருக்குதான்றது முக்கியம். ஸோ நம்பர் இருக்கணும் மட்டும் இல்லை. ஸோ அதுவும் தவறு. மூன்றாவது பாருங்க, முதற் சாவி பாடத்தரவு வகையாக இருக்க வேண்டும். அதாவது முதன்மை சாவியாக தெரிவு செய்யப்பட வேண்டிய புலம் டெக்ஸ்ட் பாடங்களை கொண்டிருக்கணும் சொல்றாரு. அப்படி இல்லை, என்ன வகையிலையும் இருக்கலாம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ மூன்றாவதும் தவறு. அப்ப இது ஆன்சர் முதற் சாவி ஒரு தனியானதாக இருக்க வேண்டும். இங்க தனி என்று சொல்றத கொஞ்சம் தமிழ்ல சில தவறுகள் இருக்கு. தனி பிராக்கெட்டுக்குள்ள இங்கிலீஷ் போடப்பட்டிருக்கு, அது உங்களுக்கு விளங்கும். தனியானது என்று சொல்றது தனித்துவமானது, திருப்பி திருப்பி வரக்கூடாது, தனித்துவமாக இருக்கணும். அதுதான் ஆன்சர். மறந்துடாதீங்க, பிரைமரி கீயாக வர வேண்டியது தனித்துவமான பெருமானங்களை கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் வெற்று பெருமானங்களை கொண்டிருக்க கூடாது. இந்த ரெண்டையும் திருப்தி செய்யக்கூடிய புலங்கள் முதன்மை சாவியாக வர தகுதியுடையவை. ரைட், ஸோ ஆன்சர் நாலாவது. நாங்கள் 2011க்கு போவோம். முதலாவது கேள்வி பாருங்க. இப்ப நாங்கள் 2012 பார்த்த அதே கேள்வி. ஒரு தொடர்பு நிலை தரவுத்தள அட்டவணையின் முதன்மை சாவி தொடர்பாக பின்வருவற்றில் எது சரியானது?
பாருங்க நாங்கள் ஏற்கனவே என்ன பார்த்துட்டோம், முதலாவது தான் சரி, தனியானதாக இருக்க வேண்டும் சரி, ரெண்டாவது பிள்ளை, மூன்றாவது பிள்ளை, நாலாவது பிள்ளை, ரெண்டும் ஒரே கேள்வி, அடுத்தடுத்து வந்த வருடங்கள்ல வந்த கேள்வி. ஸோ முதலாவது ஆன்சர். நான் இதை டிஸ்கஸ் பண்ண இல்லையா உங்களுக்கு விளங்க. ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். 2,3 ஆகிய வினாக்களுக்கு விடை எழுதுவதற்கு புத்தகங்கள் பற்றிய தகவல்கள் இடம்பெறும் பின்வரும் அட்டவணையை பயன்படுத்துக. ரைட். ஸோ ஒரு புத்தகங்கள் தொடர்பான விவரங்கள் இருக்கக்கூடிய ஒரு அட்டவணை உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ISBN எண் தரப்பட்டிருக்கு பிள்ளைகள், தலைப்பு தந்திருக்கணும், ஆசிரியர் அதாவது அதை எழுதிய விவரம் பேர் தந்திருக்கு, பதிப்பு தந்திருக்குது, வெளியீட்டாளர்கள் யார் வெளியீட்டினமோ அந்த நிறுவனம் தந்திருக்கு, விலை தந்திருக்கு. முதலாவது கேள்வி. மேற்குறித்த அட்டவணையில் பதிவேடுகளின் எண்ணிக்கையையும் புலங்களின் எண்ணிக்கையையும் முறையே வகை குறிக்கும் சரியான பெருமான சொல்லி. பதிவேடுண்டா பதிவு, அதே போல என்ன புலம், எத்தனை பதிவு இருக்கு பாருங்க பிள்ளைகள், ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு பதிவு. ஸோ 1 2 3 4 4 பதிவுகள். எத்தனை புலம் இருக்கு, இது ஒரு புலம், இது 2 3 4 5 6. ஸோ 4,6. ரைட். முதலாவது ஆன்சர். மூன்றாவது கேள்வி. பின்வருவனவற்றுள் பின்வருவனவற்றுள் எது மேற்குறித்த அட்டவணைக்கு முதல் சாவியாக மிகவும் உகந்தது? இதுல எது முதல் சாவியாக வர்றதுக்கு பொருத்தம் என்று கேட்கிறேன். டிலக்ஷன் என்ன ஆன்சர்? Sir, ISBN number. லக்ஷிகா டி. மூன்றாவதா? மூன்றாவது ISBN. ரைட். பாப்போம் என்னன்னு சொல்லி. இதில் பாருங்க, தலைப்பு, புக்கின் தலைப்பு கட்டாயமா திருப்பி திருப்பி வரும். இதுல கூடி வந்திருக்கு. நான் உங்களை எத்தனையோ தரம் சொல்லி தந்தான், இதுல சில வழியில தனித்துவமா இருக்கும். இப்ப இந்த 4 தலைப்பு தானே பிள்ளைகள் இருக்கு, 4ம் வேற வேற தலைப்பு இருக்குன்றதுக்காக நீங்க அப்புறம் தலைப்பு எடுக்க கூடாது. புக்குக்கு இருக்கிற தலைப்புகள் கட்டாயமாக என்ன பல புக்குக்கு இருக்கும். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி என்றது சில ஒரு புக்கு இருந்தாலும் வேற வேற பேர்ல என்ன ஜூலஜி என்று இருக்கு. ஸோ ஜூலஜி என்ற பேர்ல பல புத்தகங்கள் இருக்கலாம். ஸோ தலைப்பு வராது. ஆசிரியர்கிட்ட பேர் என்ன ஒரு ஆளின் பேர் தானே அதை ரிப்பீட் பண்ணும், வரையலாது. பதிப்பு, எத்தனையாம் பதிப்பு என்ற நம்பர் கட்டாயமா ரிப்பீட் பண்ணும். வெளியீட்டாளர், ஒரு வெளியீட்டாளர் பல புத்தகங்களை வெளியிட்டு அவருடைய பேர் திருப்பி திருப்பி தானே வரப்போகுது. விலை. ஸோ ஒன்றும் வராது. இதுல ISBN தான் தனித்துவமா இருக்கு. ஏனென்றா ISBN ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் வழங்குறது. ஸோ இங்க தனித்துவமாக இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தனித்துவமா இருக்கு. ஒவ்வொன்றும் திருப்பி திருப்பி வரையும். ஸோ ஆன்சர் ISBN. அப்ப நேற்று பாருங்க, நேற்று ஒரு கேள்வியில பார்த்தோம் ISBN அங்க ரிப்பீட் பண்ணி இருந்தது. ஏன்னா அது அவர் அப்படியே அமைச்சிருந்தார். ஆனா இங்க எங்களுக்கு அப்படி இல்லை, ஒவ்வொரு புத்தகத்துக்கும் தனித்தனி நம்பர் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே. மூன்றாவது ஆன்சர். ரைட். நாங்கள் 2010 பார்ப்போம். முதலாவது கேள்வி. ஒரு தரவுத்தளம் பாடசாலை ஒன்றில் உள்ள மாணவர்கள் பற்றிய தரவுகளை கொண்டுள்ள ஒரு அட்டவணை உடையது. அட்டவணையில் உள்ள ஒரு மாணவன் தொடர்பான தரவு. பாருங்க பிள்ளைகள், இது 3வது தடவையா இந்த கேள்வியை நாங்க சந்திக்கிறோம். முதல் கேட்டார் ஒரு கேள்வியில ஒரு விளையாட்டு பொருள் அட்டவணையை தந்துட்டு அந்த ஒரு விளையாட்டு பொருள் தொடர்பான எல்லா விவரங்களும் எப்படி அழைக்கப்படும் நாங்க பதிவுன்னு சொன்னோம், ஞாபகப்படுத்துவோம். பிறகு இன்னொரு அட்டவணையை தந்தார், அதுல சொன்னார் என்ன கணனி பாகங்கள் அதுல சேமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அட்டவணையில ஒரு கணனி பாகம் தொடர்பான எல்லா விவரங்களும் எப்படி அழைக்கப்படும் நாங்க பதிவுன்னு சொன்னோம். இப்ப சொல்றாரு என்ன, ஒரு பாடசாலையில ஒரு டேட்டா பேஸ் இருக்காம், அதுல ஒரு அட்டவணை இருக்காம், அதுல மாணவற்ற விவரங்கள் இருக்காம், அதுல ஒரு மாணவன் எல்லா விவரங்களும், ஒரு மாணவன் தொடர்பான தரவுகள் என்ன, ஒரு மாணவன் எல்லா விவரங்களும் எப்படி அழைக்கப்படும் பதிவு. நான் இதை நியாயப்படுத்தி காட்டில நான் முதல் செய்ததை வடைய விளங்கி கொண்டீங்கன்னா நீங்கள் இப்ப மாணவன் அட்டவணை என்றா உடனே கற்பனை செய்யுங்க. மாணவன் அட்டவணையில என்னென்ன புலம் இருக்கும், அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த் இப்படி இருக்கும். சரி, அதுல நீங்கள் என்ன 2-3 ரெக்கார்டு எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு இந்த கேள்வி ஒப்பிட்டு பாருங்க. ஒரு ரெக்கார்ட்ல என்ன இருக்குமென்று பாருங்க. ஒரு மாணவன் விவரம் தான் ஒரு ரெக்கார்ட்ல இருக்கும். அப்ப கேட்ட கேள்வி அதுதானே, அட்டவணையில் உள்ள ஒரு மாணவன் தொடர்பான தரவு கட்டாயமாக பதிவு. ரைட். குழப்பம் வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். 2வது
மாணவர்கள் பற்றிய தரவுகளை தேக்கி வைப்பதில் ஒரு தரவுத்தள அட்டவணையில் முதன்மை சாவியாக பின்வருவற்றில் எது பயன்படுத்தப்படலாம்? அப்ப இதுல பாருங்க எப்படி கேட்டிருக்கு இயலாதுன்னா, ஒரு அட்டவணையில் முதன்மை சாவியாக பயன்படுத்தக்கூடிய பொருத்தமான புலம் எது என்று கேட்கிறார். ஆனா அவர் மேல சொல்றார் மாணவர்கள் பற்றிய தரவுகள் அங்க சேமிக்கப்படுதான். அப்ப மாணவர்கள் பற்றிய தரவுகள் சேமிக்கப்படுற ஒரு அட்டவணையில எது முதன்மை சாவியாக வரலாம் என்று கேட்கிற கேள்வி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா எப்படி கேட்கிற கேள்வி தவறு. பின்வரும் புலங்களில் எது முதன்மை சாவியாக வரக்கூடிய தகுதியை கொண்டுள்ளது என்று கேட்டா உண்மையாக தவறு. ஏனென்று நான் நேற்றைய கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுல அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய மற்ற புலங்களை வச்சுக்கொண்டுதான் நாங்க முடிவு செய்யலாம் இது திருப்பி திருப்பி வருமா அல்லது தனித்துவமான பெருமானங்களை கொண்டிருக்குமான்னு முடிவு செய்யலாம். இங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மாணவர் அட்டவணை தான் சொல்றார். அப்ப கட்டாயமாக மாணவர் அனுமதி எண் அது தனித்துவமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது பிரைமரி கீயாக வரும். சரி, பிறந்த திகதியும் பெறாது, வகுப்பும் பெறாது, பெயரும் பெறாது. என் மாணவர் அட்டவணையில பல மாணவர்கள் இருப்பினும் அவை வேறு வேறு வகுப்பில் இருக்கும். அதே மாதிரி ஒரு வகுப்பில் எத்தனையோ மாணவர் இருப்பினும் வகுப்பு நம்பர் திருப்பி திருப்பி வரும். சரி, அப்ப 4வது ஆன்சர் பாருங்க. இந்த கேள்வியும் நாங்கள் முதல் பார்த்த அதே கேள்வி, நான் அடிக்கடி வார கேள்வின்னு சொல்றேன். தொடர்பு நிலை தரவுத்தளங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தரவுத்தளங்களுக்கு இடையே உள்ள சேர்மானம் தொடர்புடைமையாகும். தொடர்புடைமை என்றது 2 தரவுத்தளத்துக்கு இடையிலான தொடர்புன்னு சொல்றார். அது தவறு. தொடர்பு நிலை தரவுத்தளத்தில் உள்ள தொடர்புடைமைகளின் வகைகளில் ஒன்றுக்கொன்றான, ஒன்றுக்கு பலவான, பலவுக்கு பலவான எனும் தொடர்புடைமைகள் இருக்கு. தொடர்புடைமை என்ற வகைகளை சொல்றார். இப்படி எல்லாம் இருக்காமண்டு. சரி, என்ன தொடர்புடைமை என்ற வகை இது என்று பார்த்துட்டேன். 3வது பாருங்க, ஒரு தொடர்பு நிலை தரவுத்தளம் பல அட்டவணைகளை கொண்டிருக்கலாம். இந்த கூற்று சரியா தவறா? ஒரு தொடர்பு நிலை தரவுத்தளம் பல அட்டவணைகளை கொண்டிருக்கலாம். சரியா தவறா? சரி சார். சரி, என்ன தொடர்பு? அந்த தொடர்புக்கு ஞாபகப்படுத்துங்க. என்ன தொடர்பு பார்த்திருக்கிறோம்? ஆக இதுல இருந்து தொடங்கணும்னா புலங்கள் சேர்ந்தா பதிவு. ரைட், ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்கள் சேர்ந்தா அது ஒரு பதிவு. பல பதிவுகள் சேர்ந்தா அது ஒரு அட்டவணை. பல அட்டவணைகள் சேர்ந்தா அது ஒரு தரவுத்தளம். அந்த தரவுத்தளத்தை தான் நாங்கள் தொடர்பு நிலை தரவுத்தளம் என்றும் குறிப்பிடுறோம். ரைட், அப்ப இது நாங்கள் படிக்க நோட்ஸ் தந்திருப்பேன், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஸோ அப்படி பார்த்தா ஒரு தரவுத்தளத்துல பல அட்டவணைகள் இருக்கலாம்ன்றது சரி. அப்ப எது சரி? பியும் சரி, சியும் சரி. ஏ பிள்ளை ஏனண்டா தொடர்புடைமை என்றா ரெண்டுக்கு மேற்பட்ட தரவுத்தளங்களுக்கு இடையிலான சேர்மானம் என்றது பிள்ளை. 2க்கு மேற்பட்ட அல்ல 2 அட்டவணைகளுக்கு இடையிலான தொடர்பு என்று வந்திருக்கும். 2 தரவுத்தளங்கள் என்று சொல்லலாம். தொடர்புடைமை அட்டவணைகளுக்குரியது. அப்ப ஏ பிள்ளை, பியும் சியும் சரி. 3வது ஆன்சர். ஓகே, ஸோ இதுவும் ரைட். 2009க்கு போ. பொது புலங்களினால் ஒன்றாக இணைக்கப்பட்ட அட்டவணைகளை கொண்ட தரவுத்தளம். பொது புலங்களினால் ஒன்றாக இணைக்கப்பட்ட அட்டவணைகளை கொண்ட தரவுத்தளம் எவ்வாறு அழைக்கப்படும் என்றுதான் கேட்ட கேள்வி. நாங்க படிச்சிருக்கிறோம். நாங்கள் தரவுகளை வேறு அட்டவணைகள்ல சேமிச்சு வைப்போம். தனித்தனியா பிரிச்சு வேறு அட்டவணைகள்ல சேமிச்சு வைப்போம். ஆனால் அந்த அட்டவணைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றாக இணைக்கிறாங்க. எப்படி இணைக்கிறாங்க? ஒரு அட்டவணையின் பிரைமரி கீயையும் மற்ற அட்டவணையின் ஃபாரின் கீயையும் பாவிச்சு இணைக்கிறாங்க. அந்த அதுதான் இங்க பொது புலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பொது புலங்களால் இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அட்டவணைகள் இருக்கக்கூடிய அந்த தரவுத்தளம் நாங்க படிச்சிருக்கிறோம் தொடர்பு நிலை தரவுத்தளம் என அழைக்கப்படும். ரிலேஷனல் டேட்டாபேஸ். ரைட், ஸோ 4வது ஆன்சர். ஓகே, 2வது கேள்வி. தரவுத்தளம் ஒன்றின் அட்டவணை ஒன்றில் மெமோ புலமானது பயன்படுத்தப்படுவது. உங்களுக்கு தெரியும், இந்த தரவு வகையில நாங்கள் 5 தரவு வகை படிச்சினாங்க. இது நம்பர், டெக்ஸ்ட், பூலியன், கரன்சி, டேட் அல்லது டைம். 5 தரவு வகைகள். இந்த 5 தரவு வகைகளும் தான் பொதுவாக தரவுத்தளங்கள்ல தரவுகளுக்காக பயன்படுத்தப்படுது. ஆனால் நீங்கள் சில எக்ஸஸ் மாதிரியான மென்பொருள் எடுத்தீங்கன்னா, இப்ப நாங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் தானே படித்தோம். ஸோ எக்ஸஸ் போன்ற மென்பொருள் எடுத்தீங்கன்னா இந்த 5ஐயும் விட மேலதிகமாகவும் சில தரவு வகைகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் இலகுவாக தரவுகளை சேமிக்கிறதுக்காகவும் வேறு தரவு வகைகள் பயன்படுத்தப்படலாம். அதில் ஒன்றுதான் மெமோ. ஸோ மெமோவும் டெக்ஸ்டும் ஒன்றுதான். ரைட், மெமோவும் டெக்ஸ்டும் ஒன்றுதான். ஆனால் மெமோன்றது ஏன் பயன்படுத்தப்படுறாங்க என்று சொன்னா,
அது மிக நீண்ட தரவுகள், அதாவது பாடங்களை சேமிக்கிறதுக்காக. இப்ப டெக்ஸ்ட்னா நாங்கள் குறுகிய ஒரு ஆளின் பெயரை சேமிக்கிறதுக்கு டெக்ஸ்டை பயன்படுத்துவோம். ஒரு ஆளின் முகவரியை சேமிக்கிறதுக்கு நாங்கள் டெக்ஸ்டை பயன்படுத்துவோம். ஆனால் ஒரு ஒரு புலம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு மாணவர் அட்டவணையில ஒரு புலம் இருக்குது, அவருடைய சாதனைகள் என்ற ஒரு புலம் இருக்கு. ஸோ அந்த சாதனைகள் என்ற புலத்துல நீங்க ஒவ்வொரு மாணவனுக்கு நிறைய விடயங்கள் எழுத வேண்டியிருக்கு. ஸோ இப்ப இந்த டெக்ஸ்டின் அளவு மிக பெரிது. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் மெமோவை பயன்படுத்துவோம். ஆனால் அண்மைய காலங்களில் வர்ற மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் இந்த லேட்டஸ்ட் வேர்ஷன்ஸ்ல மெமோ ஒன்று பயன்படுத்துறதுல லாங் டெக்ஸ்ட் என்று பாவிப்பினோம். சாதாரண நாங்கள் பயன்படுத்துகிற எக்ஸஸ்ல டெக்ஸ்ட் தான் இருக்கும், மற்றது மெமோ ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ லேட்டஸ்டாக வர வேர்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் மெமோ என்ற சொல்லுக்கு பதிலாக லாங் டெக்ஸ்ட் என்று போடுவினோம். லாங் டெக்ஸ்ட்னா அங்கே பயன்படுத்தப்படுற டெக்ஸ்டின் எண்ணிக்கை அளவு அதிகமாக இருக்கு. ஸோ இங்கே மெமோ பயன்படுத்தப்படுறது முதலாவது ஆன்சர், நீண்ட பாடங்களை களஞ்சியப்படுத்துவதற்கு. நீங்கள் மெமோன்றது டெக்ஸ்டோட தொடர்பட்டது என்று யோசிக்கொள்ளுங்க. ஆனால் சாதாரண டெக்ஸ்ட் வந்து குறுகிய அளவான பாடங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும். அதிக அளவான டெக்ஸ்டை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு நாங்கள் மெமோவை பயன்படுத்துவோம். ஸோ முதலாவது ஆன்சர். கடைசி கேள்வி, தரவுத்தளம் ஒன்றில் அடங்கியுள்ள அட்டவணை ஒன்றில் ஒரு குறித்த வகையான தரவுகளை கொண்ட பகுதி. இந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க பிள்ளைகள். ஒரு அட்டவணையில ஒரு குறித்த வகையான தரவு வகை, ஒரு குறித்த வகையான தரவுகளை கொண்டது எது என்று கேட்க. என்ன ஆன்சர் இதுக்கு? மூன்றாவது நாலாவது புலம். என்ன புலம்? ஒரு அட்டவணையை யோசிச்சு பாருங்க, உடனே கற்பனை செய்யுங்க. ஒரு அட்டவணையில இருக்கக்கூடிய புலம் ஒன்றுக்குள்ள ஏதோ ஒரு வகை சார்ந்த தரவுகள் மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒரு பதிவு எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய தரவுகள் ஒவ்வொரு வகை சார்ந்ததா இருக்கு. நான் இப்படி ஒரு கன்க்ளூஷன் வந்து ஆரம்பத்துல சொன்னான். இப்ப இந்த முடிவு முக்கியமானது. ஒரு புலத்துக்கு இருக்கிற தரவுகள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வகை சார்ந்ததா இருக்கு, மிக்ஸ் பண்ணி இருக்காது. ஆனா ஒரு பதிவு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய தரவுகள் வித்தியாசமான வகைகளை சார்ந்ததாக இருக்கு. அப்ப இங்க ஒரே வகை என்று தானே கேட்கிறார், குறித்த ஒரு வகை. ஆன்சர் புலம். நாலாவது ஆன்சர். 2008 2007 தான் எங்களுக்கு ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு முதல் கேள்விகள் இல்லை 2007. ஸோ 2008 பார்ப்போம். முதலாவது வருடம். தரவு களஞ்சியப்படுத்தல், நெறிப்படுத்தல், பராமரித்தல், பயன்படுத்தல் ஆகியவற்றுக்கு வசதி வழங்கும் செய்பணி முறைமைகள் பொதுவாக டேஷ் மென்பொருட்கள் எனப்படும். தரவை சேமிக்கிறது, பராமரிக்கிறது, தேவையான நேரம் எடுக்கிறது. என்ன? டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுல தரவுத்தள முகாமை டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்றாங்களோ அதுல சுருக்கமாக டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் போட்டிருக்கணும். சரிதானே? ரெண்டாவது ஆன்சர். இரண்டாவது கேள்வி, புத்தக கடை உரிமையாளர் ஒருவர் இலகுவாக கையாள்வதற்காக புத்தகங்கள் பற்றிய விவரங்களை தரவுத்தளம் ஒன்றில் களஞ்சியப்படுத்துகிறார். ஒவ்வொரு புத்தகத்தினதும் விலை குறிப்பிடப்படும் பிரைஸ் எனும் புலம் ஒன்று இந்த தரவுத்தளத்தில் ஒரு அட்டவணையில் அடங்கியுள்ளது. இத்தரவுகளை கூடிய விலை தொடக்கம் குறைந்த விலை வரையில் ஒழுங்குபடுத்துவதற்காக பிரைஸ் என்பதை பயன்படுத்தி எந்த ஒழுங்கில் அட்டவணையை தெரிவு செய்தல் வேண்டும்? இது மிக இலகுவான கேள்விதான். இது உங்களுக்கு அனுபவம் இல்லாட்டியும் கூட சொல்லலாம். அதாவது பிரைஸ் என்ற ஒரு புலம் இருக்காம் இல்லையா, அதுக்கு தரவுகள் இருக்குது. அது கூடிய விலையில இருந்து குறைந்த விலையை நோக்கி ஒழுங்கு பண்ணணுமா. என்ன ஆன்சர்? இறங்கு வரிசை. ரைட்? கூடிய விலையில இருந்து குறைந்த விலையை நோக்கி வருதுன்னா இறங்கு வரிசை. கடைசி கேள்வி, பதிவு ஒன்றை தனித்துவமாக இனங்காண்பதற்காக அட்டவணை ஒன்றில் அடங்கியிருக்கும் சிறப்பான புலம். இப்ப பதிவு ஒன்றை தனித்துவமாக இனங்காண்பதற்காக நாங்கள் பயன்படுத்துற புலம் என்ன புலம்? பிரைமரிக்கு முதன்மை சாவி. அப்படிதான் நான் சொல்ற சரிதானே? ஒரு பதிவை தனித்துவமாக இனங்காண்றதுக்காக நாங்கள் பயன்படுத்துற புலத்தை நாங்கள் பிரைமரி கீ என்று சொல்றாங்க, முதன்மை சாவி. இந்த 4 ஆன்சர்ல முதன்மை சாவி என்ற ஒரு ஆன்சர் இருக்கா? இல்லைன்னு. முதன்மை சாவி என்ற ஒரு ஆன்சர் இல்லை. அப்ப நாங்கள் யோசிக்கணும் என்ன ஆன்சர் பொருத்தமா இருக்கும் என்று சொல்லி. என்ன ஆன்சர் இதுக்கு பொருத்தம்? பிரைமரி. வேற யாராவது மாணவர்கள்? பிரைமரி புலம் ஏதாவது படிச்சிடாங்களா? இல்லையே.
அட்டவணை ஒன்றில் அடங்கியிருக்கும் சிறப்பான புலம் முதன்மை புலம் ஒன்று படிச்சிருக்கிறோம் இல்லையே பிரைமரி கீ என்று தானே படிச்சிருக்கோம் பிரைமரி கீ என்று சொல்லலையே ஆனா இதுல பாருங்க முதன்மை முதலான புலம் என்று தானே சொல்றாரு என்ன ஆன்சர் முதலாவது சாவி ரைட் கீ கீ என்று சொல்லுவோம் கீ என்றது உண்மையாக பிரைமரி கீயை நாங்கள் கீ என்று தனியே சொல்றதுல கூட பிழை இல்லை ஆனா இந்த ஆரம்ப காலத்துல வந்த கேள்வி கொஞ்சம் என்ன ஒரு அர்த்தம் குறைந்த கேள்வி அல்லது உங்களை பாடத்திட்டத்தோட சேர்ந்து போகாத கேள்வியா இருக்கலாம் ஆனால் இங்க ஒவ்வொரு புலத்தையும் ஒவ்வொரு பதிவையும் தனித்துவமாக அடையாளம் காண்ற அந்த புலம் ஒரு சாவி புலம் என்று சொல்லுவோம் கீ ஃபீல்ட் அந்த கீ ஃபீல்ட தான் நாங்க பிரைமரி கீ ஃபீல்டுன்னு சொல்றோம் ஆனா இதுல முதலான புலம் என்று சொல்றதுல அர்த்தம் இல்லைன்னா அப்படின்னா பிரைமரி கீ ஃபீல்டு வந்ததுன்னா பெட்டர் ஆனா பிரைமரி ஃபீல்டுன்னு சொல்றேன் முதன்மை புலம் என்ற ஒரு வேர்டு அங்க இல்லை அல்ல பிரதான புலம் என்று சொல்றேன் அதை சொல்லலாம் சாவி புலம் நாங்க விளங்கிக் கொள்வோம் அதான் பிரைமரி கீ புலம் ரைட் மூன்றாவதுக்கு முதலாவது ஓகே தானே ஸோ இவ்வளவு தான் எங்களோட பகுதி ஒன்றில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வினாக்கள் நான் பகுதி 2க்கு செல்லலாம் ஸோ பகுதி 2 பார்ப்போம் ஸோ பகுதி 2லே நாங்கள் இறுதியில இருந்து வருவோம் நாங்க ஏன் இறுதியில இருந்து நான் வர்றேன்னு சொன்னா இந்த இறுதியில இருந்து வரைய அண்மைய காலங்களோட அண்மித்த கேள்விகள் இப்ப நாங்கள் எப்படி கேள்விகள் அணுகிறோமோ அதே மாதிரியான கேள்வி இருக்கும் ஆரம்ப காலங்களில் இந்த கேள்விகள் இந்த தன்மை வித்தியாசப்பட்டிருக்கு அப்ப நீங்கள் ஆரம்ப காலங்கள்ல முதல் நான் செய்ய நீங்க யோசிக்கலாம் அப்ப இப்படித்தான் கேள்விகள் இப்ப வருமா அல்லது அங்க சில வேளையில பாடத்திட்டம் வித்தியாசமா இருக்கும் பொது கேள்விகள் அதிகம் உள்ளடங்கி இருக்கும் அப்ப நீங்கள் படிச்சது என்ன நாங்கள் படிச்சது உண்டு வார கேள்விகள் வித்தியாசம் அப்படியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் இப்பத்தே இருந்து பின்னோக்கி போறேன் ரைட் ஸோ 2019 கேள்வியை பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் செகண்ட் பார்ட் கேள்விகள் பொதுவாக ஒரு அமைப்பை மையப்படுத்தி தான் வருது ஆனா அண்மைய காலங்களில் வர கேள்விகள்ல பொதுவாக செகண்ட் பார்ட்ல கூட உங்களுக்கு இந்த பிரைமரி கீயை கண்டுபிடிக்கிறதும் ஃபொரின் கீயை கண்டுபிடிக்கிறதும் அதிகமா எதிர்பார்க்கப்படுது அதோட கூடவே அந்த ஒரு சம்பவத்தை தந்துட்டு எந்தெந்த அட்டவணைகளை இணைக்கணும் இப்படியான கேள்வி வருது அங்க பார்ப்போம் பார்ப்போம் முதலாவது கேள்வியை பாருங்க பின்வருவன பாடசாலை விளையாட்டு அணிகள் முகாமைத்துவ முறைமை ஒன்றின் தொடர்பு நிலை தரவுத்தளத்தின் அட்டவணைகளை பகுதி அளவில் காட்டுகின்றன ரைட் கீழே கொஞ்சம் அட்டவணை இருக்கு அவர் சொல்றேன் பாடசாலை விளையாட்டு அணிகள் முகாமைத்துவ முறைமை ஸ்கூல்ல இருக்கக்கூடிய விளையாட்டு அணிகளை முகாமை செய்கிற ஒரு முறைமை என்ற அட்டவணைகள் கீழே தரப்பட்டிருக்கான் அதுல முதலாவது அட்டவணையை பாருங்க அட்டவணையின் பேர் கீழே தான் இருக்கா அந்த அட்டவணைக்கு கீழே தான் அந்த அட்டவணையின் பெயர் வழங்கப்பட்டிருக்கு முதலாவது அட்டவணை விளையாட்டு வீரர் அட்டவணை பிளேயர் ரைட் இந்த அட்டவணையின் பெயர் தான் அது ஆனால் அதுல உங்களுக்கு ஒரு விடயம் தாரார் என்னன்னா விளையாட்டு வீரர்களின் விவரங்களை உள்ளடக்கியுள்ளது உங்களை விளங்குறதுக்காக ஒரு மேலதிக விளக்கம் தரார் இதுக்குள்ள விளையாட்டு வீரர்களின் விவரம் இருக்கான் ரைட் அது முதலாவது அட்டவணை ரெண்டாவது அட்டவணையை பார்ப்போம் அந்த அட்டவணையின் பேரை பாருங்க பிள்ளையர் விளையாட்டு வீரர் அணி ரைட் விளையாட்டு வீரர் அணி என்று தந்துட்டு அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல பிளேயர் டீம் என்று சொல்றார் அவங்களுக்கு அந்த பேரை வச்சு கொண்டு சொல்ல கண்டுபிடிக்க கடினம் என்றதுக்காக அவர் கீழே தரார் ஒவ்வொரு அணியிலும் உள்ள விளையாட்டு வீரர்களையும் அவர்கள் இணைந்த வருடத்தையும் உள்ளடக்கியுள்ளது ஸோ இந்த விளையாட்டு வீரர் அணி ஒவ்வொரு அணியில இருக்கிற விளையாட்டு வீரர்கள் எப்பப்ப இணைஞ்சிருக்கணும் ஸோ டீம் 1 அதுல எப்ப பிளேயர் அவர் எப்ப இணைஞ்சிருக்கிறார் ஸோ அந்த விடயங்களை இங்க காட்டப்பட்டிருக்கு அதுல குறிப்பு தர பாருங்க கேப்டன் ஐடி என்பது செல்லுபடியான பிளேயர் ஐடி ஆகும் ரைட் கேப்டன் ஐடி என்று ஒன்று தந்திரப்பட்டிருக்கு ஸோ கேப்டன் ஐடி என்பது செல்லுபடியாகுமான ஒரு பிளேயர் ஐடின்னு தர அப்ப நான் கேள்வி பார்ப்போம் அடுத்த அட்டவணையை பாருங்க இறுதி அட்டவணை டீம் என்ற ஒரு அட்டவணை அணி அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு அணியினதும் பெயர் வயது பிரிவு மற்றும் அணித்தலைவரை கொண்டுள்ளது அப்ப அதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அணியின் பேரும் இருக்கு அதே மாதிரி வயது பிரிவு இருக்கு ரைட் இது நேம் அதே மாதிரி வயது பிரிவு அது மாதிரி அணித்தலைவர் ஸோ இதுதான் கேப்டன் ஐடி ஓகே ரைட் முதலாவது கேள்வி பார்ப்போம் முதலாவதுலே அணி அட்டவணையின் முதன்மை சாவி யாது ரைட் அணி அட்டவணையின் முதன்மை சாவி இதுதான் அணி அட்டவணை இந்த அணி அட்டவணையில என்னென்ன விவரம் இருக்குன்னு கீழே தந்துட்டார் என்ன ஸோ நாங்கள் அப்ப அவர் தந்ததையும் உள்ளுக்கு இருக்கிற தரவையும் வச்சுக்கொண்டு கொஞ்சம் யோசிக்கணும் ரைட் எது முதன்மை சாவி என்ன ஆன்சர் டீம் ஐடி
ரைட். டீம் ஐடி, டீம் டீம் நேம் பாருங்க திருப்பி திருப்பி வருது. என்னன்னு சொன்னா வேற வேற டீம் அண்டர் 19லயும் கிரிக்கெட் இருக்கும், அண்டர் 17லயும் கிரிக்கெட் இருக்கும். ஸோ டீம் நேம் திருப்பி திருப்பி வருது. ஏஜ் குரூப்பும் திருப்பி திருப்பி வரும். என்னன்னு சொன்னா கிரிக்கெட் அண்டர் 19ல கிரிக்கெட்டும் இருக்கும், அண்டர் 9ல வாலிபாலும் இருக்கும். அப்போ திருப்பி திருப்பி வரும். கேப்டனும் இதுலயே உங்களுக்கு தந்துட்டார் பாருங்க. P1002 2 தரம் வந்துட்டு, அதாவது ஒரு பிளேயர் 2 விளையாட்டுக்கு கேப்டன் பண்றார். P1002 கிரிக்கெட் அண்டர் 19க்கும் கேப்டன் பண்றார், வாலிபால் அண்டர் 19க்கும் கேப்டன் பண்றாரு. அப்படி சாத்தியப்படும் தானே. ஸோ அப்ப டீம் ஐடி பிரைமரி கீயா வருமாண்டு பாருங்க. ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு பாருங்க. கிரிக்கெட்டுக்கு T100 அவர் கொடுக்கல, அண்டர் 19 கிரிக்கெட்டுக்கு T100 கொடுக்குறாரு, அண்டர் 17 கிரிக்கெட்டுக்கு T200 தான் கொடுக்குறாரு. அப்ப கட்டாயமா ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு நம்பர் தானே பிளேயர் கொடுத்திருப்பீங்க. ஸோ டீம் ஐடி கட்டாயமாக பிரைமரி கீயாக வரும். சரி, ஸோ ஆன்சர் டீம் ஐடி. நீங்கள் அட்டவணையின் பேர் எழுத தேவையில்லையே, அவர் கேள்வியே தந்துட்டாரு. அணி அட்டவணையின் முதன்மை சாவியன் என்று கேட்கிறார். அப்ப நாங்கள் ஆன்சரை மட்டும் வழங்கினா காணும். டீம் ஐடி எழுதி இருக்கிற மாதிரி எழுதணும். ரைட், டீம் என்று எழுதி ஐடி என்று போட்டிருக்கிறார், இடைவெளி விடாம சேர்த்து எழுதியிருக்கிறார். நீங்களும் அப்படி எழுதுங்க. ஐடியை கேபிட்டலா எழுதியிருக்கிறார், நீங்களும் அப்படி எழுத பழகுங்க. கேபிட்டல் இல்லாட்டியும் ஆன்சர் மார்க்ஸ் போடுவினம் என்றால் நீங்கள் எங்கட பாதுகாப்புக்காக நீங்க அப்படியே எழுதுங்க. ஒரு நாளுமே எந்த ஒரு விதத்திலும் மார்க்ஸை குறைக்கிறாது. ரைட், ஏதாவது இடையில அண்டர் ஸ்கோர் அப்படி இருந்தா அதையும் போட்டு எழுதுவோம். அதுல டீம் ஐடி என்று இருந்தா டீம் ஐடி என்று எழுதுங்க. சில அதுல என்ன உதாரணத்துக்கு டீம் அண்ட் இருக்க, நாங்கள் டீம் ஐடி என்று இருக்க, நீங்கள் இங்கால வந்து வேறு ஒரு பேரை வைக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. ரைட். இரண்டாவது கேள்வி பி. விளையாட்டு வீரர் அட்டவணையில் உள்ள சாத்தியமான முதன்மை சாவிகளை எழுதுக. ஸோ விளையாட்டு வீரர் அட்டவணை, பிளேயர். ஸோ பிளேயர் அட்டவணைக்கு போவோம். முதலாவது அட்டவணை சரிதானே, இதுதான் பிள்ளைகள் அந்த விளையாட்டு வீரர் அட்டவணை. இதுல இருக்கக்கூடிய சாத்தியமான முதன்மை சாவிகளை எழுதுக. சொல்லுங்க, என்ன ஆன்சர்? பிளேயர் ஐடியும் ஸ்டூடெண்ட் ஐடியும். சாத்தியமான முதன்மை சாவிகள் என்று புளூரல்ல கேட்கிறார் பாருங்க. சாத்தியமான முதன்மை சாவிகள். அப்ப அவர் புளூரல்ல கேட்கிறோடைய சில புளூரல் வரலாம், அதுக்காக ஒன்றுக்கு மேற்பட்டது வரணும்னு கட்டாயம் இல்லை, அவர் கேட்கிறார். சரி, இப்ப நாங்க பார்ப்போம் என்னன்னா, இதுலயே தந்திருக்கிற பாருங்க விளையாட்டு வீரர்களின் விவரங்கள் தான் இந்த அட்டவணையில இருக்கான். அப்ப நாங்க கொஞ்சம் பார்க்கணும். இப்படி ஒரு ஐடி P1001 சமனுக்கு கொடுத்திருக்கு. அப்படி ஒரு நம்பர் திருப்பி வருமா? கட்டாயமா வராதேன்னு ஒரு பிளேயருக்கு கொடுத்துட்டா ஒருவேளையில அவருடைய விவரம் இன்னொருக்கா வந்தா தான் வரையணும். ஆனா அவருடைய விவரம் இனி வராதேன். இங்க உங்களை இருக்கிறது பிளேயர் ஐடியும் ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் ஸ்டூடெண்ட் ஐடியும். அப்ப அவருடைய விவரம் திருப்பி வர சான்ஸ் இல்லை. அப்ப பிளேயர் ஐடி கட்டாயமாக தனித்துவமான பெருமானத்தை கொண்டிருக்கும். ஸோ அது பிரைமரி கீயாக வரும். ஃபர்ஸ்ட் நேம் வருமா? நிச்சயமா இல்லை. லாஸ்ட் நேம் வருமா? இல்லை. ஸ்டூடெண்ட் ஐடியும் பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஐடி தான் கொடுத்துருக்கு, வேற ஒரு ஐடி. அப்ப ஐடியும் திருப்பி வராதானே. சமனுக்கு இப்படி ஒரு ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு, அடுத்தவருக்கு இப்படி ஒரு நம்பர். அப்ப ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் திருப்பி திருப்பி ஒரு நம்பர் கொடுபடாது. அப்ப அதுக்கும் தனித்துவமான தரவுகளை கொண்டிருக்கும். பிரைமரி கீயாக வர்றதுக்கு இங்க 2 பேருக்கு தகுதி இருக்கு. ஒன்று பிளே ஐடி, இன்னொன்று ஸ்டூடெண்ட் ஐடி. இதுல ஏதாவது ஒன்றுதான் பிள்ளைகள் பிரைமரி கீயா வரும். ஆனா எங்களுக்கு கேட்டது பிரைமரி கீயா வர்றதுக்கு யாருக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தானே கேட்டிருக்காரு கேள்வியே. விளையாட்டு வீரர் அட்டவணை உள்ள சாத்தியமான முதன்மை சாவிகள் என்றா இந்த 2 பேருக்கும் சாத்தியத்தன்மை இருக்கு. இதுல யாரோ ஒரு ஆள் தான் முதன்மை சாவியை தெரிவு செய்யப்பட போறார், என்றாலும் சாத்தியத்தன்மை 2க்கும் இருக்கு. ஸோ ஆன்சர் அதுதான் பிளே ஐடி ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகே. இரண்டாவது கேள்வி. பின்வரும் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அட்டவணை அல்லது அட்டவணைகள் இச்சைப்படுத்தப்பட வேண்டும். தெரிபாபம். பின்வரும் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அட்டவணை அல்லது அட்டவணைகள் இச்சைப்படுத்தப்பட வேண்டும். இப்படியான ஒரு வினாவும் நான் உங்களுக்கு தரவுத்தளம் படிப்பிக்க தரம் 10ல கட்டாயமா ஒரு தரவுத்தளம் செய்து முடிச்ச உடனே ஒரு கேள்வி பாஸ் பேப்பர் மாடல்ல செய்திருப்பேன். உங்களுக்கு ஐடியா இருக்கும், அதாவது நீங்கள் உங்களோட ஸ்கூல் எக்ஸாம் எல்லாம் எதிர்நோக்கி இருப்பீங்க. அப்ப கேள்வி மாடல் வரும். ஸோ இப்படி ஒன்று தருவினம் என்ன ஏதாவது ஒரு விடயத்தை தந்துட்டு என்னென்ன அட்டவணைகள்ல மாற்றம் நடக்கும், அதை இச்சைப்படுத்தப்பட வேண்டும் கேட்பினோம். ஸோ என்ன சொல்லி இருக்கிறோம் பாருங்க. ஒரு புதிய மாணவன் PL எல்விஸ், அவர் ஸ்டூடெண்ட் ஐடி தெரியினம் S4205 பாடசாலையில் சேர்த்து கொள்ளப்பட்டதுடன் அவர் அண்டர் 17 கிரிக்கெட் அணியில் 2019 இணைகிறார். சரியா? சரி பாப்போம். ஒரு புதிய மாணவன் PL எல்விஸ் ஐடி தரப்பட்டிருக்குது, பாடசாலையை சேர்த்து கொள்ளப்படுறாராம்.
அவர் அண்டர் 17 கிரிக்கெட் அணியில் 2014 இணைகிறார். சொல்லுங்க என்னென்ன அட்டவணை மாற்றப்படும்? ரைட் பாப்பா. பிளேயர் டீம் சொல்லுங்க பிள்ளை. பிளேயர் டீம் அட்டவணை பிளேயர் அட்டவணை பிளேயர் அட்டவணை பிளேயர் டீம் அட்டவணை பார்ப்போம். ரைட், பிளேயர் அட்டவணை முதலாவது விளையாட்டு வீரர் அட்டவணையில மாற்றம் பெறுமாண்டா வரும். ஏன்னு சொன்னா இந்த PL எல்விஸ் என்ற மாணவன் ஒரு புதிய மாணவன். அப்ப அவற்றை நம்பர் இதுல இருக்காண்டு பாருங்க, அவற்றை பேரோ நம்பரோ இதுல இருக்காண்டா இல்ல. சோ கட்டாயமாக விளையாட்டு வீரர் அட்டவணையில மாற்றம் வரப்போகுது. சோ முதல் எழுதி இருப்பீங்க விளையாட்டு வீரர். தமிழ்ல பாருங்க பிள்ளை, அவர் எழுதிக்க விளையாட்டு அண்டு போட்டு ஒரு அண்டர்ஸ்கோ போட்டு தான் வீரர் அண்டு போற. நீங்க அப்படியே எழுதும். ரைட், விளையாட்டு அதுல அண்டர்ஸ்கோ சும்மா இருக்குன்னு விடுறது அது அட்டவணையில பேர். நாங்க எக்ஸஸ் படிச்சிருக்கோம், என்ன இடைவெளியில நாங்கள் தவிர்த்து தான் பேர் வழங்குறாங்க. சோ விளையாட்டு வீரர் அண்டர்ஸ்கோர் போட்டு எழுதுவீங்க. ரைட், நீங்க அடுத்தது மாற்றப்படணும்னு சொன்னீங்க விளையாட்டு வீரர் அணி என்று சொன்னீங்க. இது சரி, இதுல ஏன் மாற்றப்படணும் பார்ப்போம். ஏன் இதுல மாற்றம் பெறணும்டா, இவர் அண்டர் 17 கிரிக்கெட் அணியில 2019 இணைகிறாராம். அப்ப இதுல பாருங்க, இதுல என்ன நடந்திருக்கு, ஒவ்வொரு மாணவனும் விளையாட்டுல இணைந்த விவரங்கள் தான் இருக்கு. பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு இதுல P1002 ஒரு மாணவன், சும்மா பாப்பமே 1002 P1002 ராஜ். ரைட், சோ ராஜ் என்ற மாணவன் 2013ஆம் ஆண்டு T1 என்ற டீம்ல இணைந்திருக்கிறார். T1 என்ற டீம் என்னது, கிரிக்கெட், அண்டர் 19 கிரிக்கெட். அப்ப மாணவர்கள் இணைந்த ஆண்டையும் அவர்கள் இணைந்த விளையாட்டையும் தானே காட்டப்படுது. அப்ப இவரும் அண்டர் 17 கிரிக்கெட் டீம்ல 2009 இணைஞ்சிருக்கிறார். அப்ப கட்டாயமாக இதுல மாற்றம் வரும். ரைட், அவர் இரண்டாவது ஆன்சர் விளையாட்டு வீரர் அணி. இதுலயும் அண்டர்ஸ்கோர் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கவனிக்கும். சோ இதுல மாற்றம் வருமான்னு பார்ப்போம். அணி என்ற அட்டவணையில அட்டவணையில மாற்றம் வராது. ஏன்னு சொன்னா இதுல என்ன இருக்கு, டீம் ஐடி இருக்குது, டீம் நேம் இருக்குது, ஏஜ் குரூப் இருக்கு, கேப்டன் ஐடி இருக்கு. சோ இவர் கேப்டன் பண்ணினது அப்படியா தந்திருந்தா இதுல நீங்க போட்டிருக்கலாம். இதுல சொல்லி இருந்தா இந்த அண்டர் 17 கிரிக்கெட் டீமுக்கு இவர் இந்த கேப்டனா இருந்திருக்கார் அப்படி சொல்லியிருந்தா நீங்க இதுல சொல்லி இருக்கலாம். சோ இங்கே அது சான்ஸ் இல்லை. ரைட் தானே? சோ 2 அட்டவணைகள் மாற்றப்படும். அந்த 2 அட்டவணையும் பேர் எழுதினீங்கன்னா சரி. பி, அண்டர் 19 கரப்பந்தாட்ட அணிக்கு தலைவராக நிமல் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். ரைட், அண்டர் 19 கரப்பந்தாட்ட அணிக்கு தலைவராக கேப்டன் நிமல் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். எந்தெந்த அட்டவணையில மாற்றம் வரும் கேட்டகரியா தானே, எந்தெந்த அட்டவணையில மாற்றம் வரும் என்று தான் மேல கேட்டுக்க. சொல்லுங்க எந்தெந்த அட்டவணையில மாற்றம் வரும்? அணி அட்டவணை. அணி அட்டவணையில மாத்திரம் அவள மற்ற பிள்ளையர் வேற யாராவது? விளையாட்டு வீரர் அட்டவணை. விளையாட்டு வீரர் அட்டவணை. இதுல பாருங்க, விளையாட்டு வீரர் அட்டவணையில என்ன பேர், நிமல் பெர்னாண்டோ. என்ன நிமல் பெர்னாண்டோ இருக்கிறாரான்னு பார்ப்போம். கட்டாயமா இருக்கணும், இல்லாட்டி நாங்க சேர்க்கணும். இங்க பாருங்க இருக்கிறார், நிமல் பெர்னாண்டோ இருக்கிறார். P1006 என்ற பேரோட நிமல் பெர்னாண்டோ விளையாட்டு வீரர் அட்டவணையில் இருக்கிறார். சோ அதுல மாற்றம் வராது. ஒருவேளை அவர் அதுல இல்லைன்னா நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அங்க இருக்கிறார், சரி, அது மாற்றம் வராது. இதுலயும் மாற்றம் வராது. என்னன்னு சொன்னா இப்ப இதுல நாங்கள் அதை பற்றி கதைக்கல. மற்றது அவர் இணைஞ்சதெல்லாம் இதுல காட்டப்பட்டிருக்கு பாருங்க. P1006 தானே நிமல் பெர்னாண்டோ. அவர் இங்க பாருங்க 2013ஆம் ஆண்டு T3 என்ற ஒரு விளையாட்டுல இணைஞ்சிருக்கிறார். T3 சொன்னா வாலிபால் அண்டர் 19 இணைஞ்சிருக்கிறார். சோ அதெல்லாம் காட்டியாச்சு. எங்களுக்கு கேட்டது என்னன்னா, அவர் கரப்பந்தாட் அண்டர் 19 கரப்பந்தாட்ட அணிக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார். அப்ப தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தா அவருடைய நம்பர் என்ன, P1006. சோ P1006 என்ற நம்பர் இங்க இதுல கேப்டனா இருக்கத்தானே வேணும். இதுக்குதானே நீங்கள் விளையாட்டின் கேப்டனை போடுறீங்க. சோ அண்டர் 19க்கு அவர் கேப்டன் பண்ணியிருந்தா இதுல காட்டணுமே. சோ அணியில தான் மாற்றம் வரும். அப்ப ஆன்சர் அணி அட்டவணை. சரி, மூன்றாவது கேள்வி. அதுல ஏற்பாட்டை பாருங்க. மேலே 2A குறிப்பிட்ட மாற்றங்களுக்கு பொருத்தமான அட்டவணைகளில் சேர்க்கப்பட வேண்டிய பதிவு அல்லது பதிவுகளை அட்டவணையின் அல்லது அட்டவணைகளின் பெயருடன் எழுதுக. என்ன சொல்றார், மேலே 2A, அது 2A இந்த கேள்வி.
இதுல நீங்க சொன்னீங்க மாற்றம் வருதுன்னு சொல்லி எந்தெந்த அட்டவணையில மாற்றம் வருதுன்னு சொன்னீங்க. அப்ப அவர் கேட்கிறார் அந்த அட்டவணையின் பெயர்களை எழுதட்டாம், பொருத்தமான அட்டவணைகளில் சேர்க்கப்பட வேண்டிய பதிவு அல்லது பதிவுகளை அட்டவணையின் பெயரோடு எழுதலாம். அப்ப நீங்க சொன்னீங்க அதுல மாற்றம் வருதுன்னா நீங்க ஒரு பதிவு எழுதுறீங்க, அப்ப அதை எழுதி காட்டட்டாம், அட்டவணையின் பெயரோடு எழுதி காட்டட்டாம். உங்களுக்கு தெரியும் இப்படியான கேள்வி எத்தனை தடவை நாங்க சந்திச்சு வந்திருக்கோம். ஆனால் அவர் ஒரு அமைப்பு எழுதி காட்டுற, இப்படி எழுதட்டாம்னு சொல்ற. எப்படி இப்ப இந்த பிராக்கெட்டுக்கு போட்டிருக்கு, எப்படி எழுதட்டாம், அட்டவணையின் பெயரை முதல் எழுதட்டாம், ரைட். பிறகு பிராக்கெட்டுக்குள்ள புலம் 1, புலம் 2, புலம் 3 அதுக்குள்ள வர வேண்டிய தரவுகளை எழுதட்டாம், ரைட். புலம் 1க்கு என்ன வரும், புலம் 2க்கு என்ன வரும், புலம் 3 ஒரு அட்டவணையை பேரை போடுங்க, ஒரு அம்புக்குறி போட்டு அதை போடும். ஒவ்வொரு பதிவுக்கும் எழுதட்டாம், சரிதானே. அதே மாதிரி குறிப்பொண்டு தரார், PL அல்விஸ் என்பவருக்கு பிளேயர் ஐடி P1120 என்பதை எடுக்கட்டாம். சரி, நாங்க பார்ப்போம். நாங்க முதல் விளங்கிக் கொள்வோம் பிள்ளைகள் என்னென்று அந்த அமைப்பில் எழுதுவோம். முதல் பாருங்க, நீங்க சொன்ன விடயம் என்ன இதானே, புதிய மாணவன் PL அல்விஸ் பாடசாலையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டதுடன் அவர் அண்டர் 17 கிரிக்கெட் அணியில் 2009 இணைகின்றார். சோ எந்தெந்த அட்டவணையில மாற்றம் வரும் என்று சொன்ன நீங்கள் இந்த ரெண்டிலே, அதாவது விளையாட்டு வீரர் அட்டவணையிலே மாற்றம் வரும் என்று சொன்னீங்க, விளையாட்டு வீரர் அணியிலே மாற்றம் வரும் என்று சொன்னீங்க, சரிதானே, ரைட். சோ இப்ப நாங்க இதை எழுதி காட்ட போறோம். அப்ப எழுதி காட்ட போறோம்னா முதல்ல என்ன செய்யட்டாம், அட்டவணையின் பெயரை போடட்டாம், சரிதானே, ரைட். சோ முதல் அட்டவணையின் பெயரை போடுவோம். இது இங்க விளையாட்டு வீரர் அட்டவணை, சரியா, விளையாட்டு வீரர் அட்டவணை என்று போடுவோம். அதுல நாங்கள் இப்ப எழுதி காட்ட போறோம் என்னன்னு சொன்னா, எப்படி காட்டுட்டாம், பிராக்கெட்டுக்கு அந்த புலம் 1க்கு என்ன வரும், புலம் 2க்கு என்ன வரும், அப்படி போறோம். சோ இதுல பாருங்க, விளையாட்டு வீரர் அட்டவணையில முதல் பிளேயர் ஐடி வரணும், ரைட். பிறகு ஃபர்ஸ்ட் நேம் வரணும், லாஸ்ட் நேம் வரணும், ஸ்டூடெண்ட் ஐடி வரணும், ரைட். அப்ப இப்ப நீங்க என்னென்று போடுவீங்க, நான் வேணுமெண்டா இதில் எழுதி காட்டலாம் பார்ப்போம், சரியா. என்னென்று போடலாம், PL அல்விஸ் ஸ்டூடெண்ட் ஐடி எஸ் 4205 என்று தந்திருக்கு, சரிதானே. அப்ப உங்களுக்கு முன்னுக்கு இதுல கேட்கப்பட்ட விடயம் வந்து பிளேயர் ஐடி, பிளேயர் ஐடியும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு இல்லையா. PL அல்விஸ் இந்த பிளேயர் ஐடி P1120 தந்திருக்கேன். அப்ப எப்படி வரும், நான் இதுலயே காட்டுறேன் உங்களுக்கு ரஃபா. முதல் போர்டில் எழுதினா உங்களுக்கு தெளிவா இருக்கும், பரவாயில்ல, என்ன அது கொஞ்சம் ரெண்டையும் மாத்தி மாத்தி எழுதுற கடினமா இருக்கும் சில வழியில. முதல் நீங்க அட்டவணையின் பேரை போடுவீங்க, என்னென்ன பிள்ளைகள், விளையாட்டு வீரர் அட்டவணை என்று போடுவீங்க. ஓகே, நான் இதுலயே போர்ட்லயே உங்களுக்கு செய்து காட்டுறேன். இந்த ஒரு கேள்வி கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, செய்து காட்டுறேன். ஸோ எங்களுக்கு முதல் போடுவீங்க விளையாட்டு வீரர் அணி, விளையாட்டு வீரர் அட்டவணை. விளையாட்டு வீரர் அவர் அண்டர்ஸ்கோர் போட்டு தான் எழுதியிருந்தவர், இதுதான் அட்டவணை, சரி. ஸோ இப்போ இதில் எழுதிட்டேன் அட்டவணையின் பேர். இப்போ இதுல எங்களுக்கு இப்ப என்னென்ன விடயங்கள் அதுக்கு வரப்போகுதுன்னு எழுதுவோம். ஸோ என்னென்ன விடயங்கள் வரப்போகுதுன்னு எழுதுவோம் என்ற பிள்ளைகள். இப்போ இதுல பாருங்க, என்னென்ன முதல் உங்களுக்கு என்னென்ன புலம் வருதுன்னு பாருங்க. பிளேயர் ஐடி வருது, ஃபர்ஸ்ட் நேம் வருது, லாஸ்ட் நேம் வருது, ஸ்டூடெண்ட் ஐடி வருது. 4 வரப்போகுது, 4 விடயம். 4 விடயத்தை நீங்க இப்படி அட்டவணை மாதிரி போட தேவையில்லை. ஏன்னா அவர் சொல்ற முறையை பாருங்க, அதன்படி எழுதுங்க. அவர் சொல்ற என்னன்னா, பிராக்கெட்டுக்கு புலம் 1க்கு என்ன வரும், புலம் 2க்கு என்ன வரும், புலம் 3க்கு என்ன வரும் என்று எழுதட்டாம், சரி. அப்ப இப்ப எங்களுக்கு முதல் பாருங்க, புலம் 1 என்ன, பிளேயர் ஐடி. பிளேயர் ஐடி என்ன தந்திருக்கு, P1120. நான் இதுல P1120 போறேன், ரைட். அடுத்த பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் கேட்டது. மேல அட்டவணையில ஞாபகம் இருக்கும், புத்தகம் வச்சுக்கிறீங்க கையில. ஃபர்ஸ்ட் நேம் கேட்டது. PL அல்விஸ் நாங்க PL எடுப்போம், சரிதானே. எங்க இருக்கு பேர் மேலதான் இருந்தது, PL அல்விஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் PL எடுப்போம், சரி. அடுத்த இதுல PL தமிழ் எழுதலாம், இல்லை இங்கிலீஷ் எழுதலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ரைட். PL. அடுத்தது என்ன, லாஸ்ட் நேம். அல்விஸ் எடுப்போம், அல்விஸ் கம போட்டு எல்லாத்தையும் கம போட்டு ஒரு பதிவே அப்படியே நான் எழுதி காட்டுறேன். அட்டவணையில நாங்க எழுத போற ஒரு பதிவை நாங்க எழுதி காட்டுறோம். புலங்களின் பேர் எல்லாம் எழுத தேவையில்லை, இப்படியே எழுதுவோம், ரைட். அதே போல ரைட். அடுத்தது கேட்டார் என்ன, ஸ்டூடெண்ட் ஐடி, ரைட். ஸ்டூடெண்ட் ஐடியை போய் பாருங்க, இதுல கேட்டிருக்கலாம், இங்க இருக்கு பாருங்க, S4205. ஸோ கம S4205 புலம் தானே, இதுதான் அந்த பதிவு. இப்படி ஒரு பதிவைத்தான், ரைட். இப்ப நான் போர்டில் எழுதின பதிவைத்தான்
நீங்கள் அதுல கொண்டே அந்த அந்த அட்டவணையில கீழே சேர்த்திருப்பீங்க. உங்களோட இருக்கிற அட்டவணை இருக்குதானே, அந்த விளையாட்டு வீரர் அட்டவணை, அதுல நீங்க இதை கீழே எழுதியிருப்பீங்க. பி இது பிளேயர் ஐடி கீழே பி 1120, ஃபர்ஸ்ட் நேமுக்குள்ள பிஎல், லாஸ்ட் நேமுக்குள்ள எல்விஸ், ஸ்டூடெண்ட் ஐடி கீழே இது எழுதியிருக்கு. ஆனா நாங்கள் இப்ப ஆன்சர் அவர் கேட்ட ஃபார்மேட்டுக்கு எழுதியிருக்க நாங்க இப்படி எழுத வேண்டாம். சரி, ஓகே தானே? இதே மாதிரி பாருங்க கேட்கிறாரு, அடுத்ததும் கேட்கிறாரு. இது ஓகே, அடுத்தது கேட்கல. எங்களுக்கு அடுத்தது பி பார்ட்ல கேட்கறது இன்னொரு விதமான வித்தியாசமான கேள்வி. கொஞ்சம் நேரம் இருக்கிறதால அதே மாதிரி பார்ப்போம். 2019ஆம் ஆண்டு பாடசாலையானது 17 வயதுக்குட்பட்ட ஒரு உதைபந்தாட்ட குழுவை உருவாக்கி ஷேன் அல்மைடா என்பவரை தலைவராக நியமிக்கின்றது. மேற்குறித்த மாற்றங்களை செய்வதற்கு பொருத்தமான அட்டவணைகளில் சேர்க்கப்பட வேண்டிய பதிவு அல்லது பதிவுகளை அட்டவணையின் அல்லது அட்டவணைகளின் பெயருடன் எழுதுக. ரைட், இதே மாதிரி அமைப்பில் எழுத சொல்றார். அதுல ஒன்று சொல்லி இருக்கேன்னா, ஷேன் அல்மைடா என்பவர் தற்போது அண்டர் 17 கிரிக்கெட் அணியில் விளையாடுகின்றார் என்பதை கவனிக்க. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 2019ல பாடசாலையானது 17 வயதுக்குட்பட்ட ஒரு உதைபந்தாட்ட குழுவை உருவாக்கி ஷேன் அல்மைடா என்பவரை தலைவராக நியமிக்கின்றது. மேற்குறித்த மாற்றங்களை செய்வதற்கு பொருத்தமான அட்டவணைகள். ஓகே, இதுல இந்த சந்தர்ப்பத்தில் எந்த அட்டவணையில மாற்றம் பெறும்னு சொல்லும்? இந்த டீம் சந்தர்ப்பத்தில் டேபிள் சார். அணி அட்டவணை. அணி அட்டவணை. வேற யாராவது அணி அட்டவணை மாத்திரமா இல்ல வேற ஏதாவது அட்டவணையிலும் மாற்றம் பெறுமா? அணி அட்டவணை, மாணவர் பிளேயர் அட்டவணை, அட்டவணை. அணி அட்டவணை, பிளேயர் அட்டவணை. பிளேயர் அட்டவணை. ஏன் பிளேயர் அட்டவணையில் அவர் இருக்கிறதானே ஷேன் அல்மைடா? என்ன பிள்ளை? ஷேன் அல்மைடான்றவர் பிளேயர் அட்டவணையில, விளையாட்டு வீரர் அட்டவணையில ஏற்கனவே இருக்கிறார். சோ நீங்க அதுல மாற்றம் தேவையில்லை தானே? என்ன அவர் ஏற்கனவே இருந்துட்டு உங்களுக்கு அவர் இல்லைன்னா தான் நீங்க அதுல கொண்டு வந்திருக்கோம். அப்ப இங்க அவர் சொன்னதின்படி 2019ஆம் ஆண்டு பாடசாலையின் 17 அண்டர் 17 ஃபுட்பாலுக்கு அவர் கேப்டனா இருந்திருக்கிறார். ரைட், அப்ப கேப்டனா இருந்திருக்காருன்னா ஷேன் அல்மைடா ஏற்கனவே மாணவர் அட்டவணையில இருக்கிறாருன்றதை நீங்க கட்டாயமா செக் பண்ணணும். இருக்கிறார். ரைட், P1005 என்ற பிளேயர் ஐடியோட இருக்கிறார். ரைட், அதே மாதிரி பாருங்க அவர் ஜாயின் பண்ணியும் இருக்கிறார். P1005ல ஜாயின் பண்ணிக்க, அது நீங்க பார்க்க தேவையில்லை, நாங்க சும்மா செக் பண்ணுவோம். அப்ப இப்ப இவர் இதுல என்ன வாலிபாலா ஃபுட்பால்ல அவர் கேப்டனா இருந்திருக்கிறார் அண்டர் 17க்கு. அது மட்டும்தான் இப்ப நாங்க பதியணும். சோ அது அண்டர் 17க்கு அவர் கேப்டனா இருந்திருக்கிறாருன்னா அவர்கிட்ட நம்பரை பாருங்க 1005, P1005. சோ P1005 இங்க வரவே இல்லை. அப்ப கட்டாயமா அணி அட்டவணையில மாற்றம் பெறப்போகுது. சரியா? அணி அட்டவணையில மாற்றம் பெறப்போகுது. நாங்கள் அந்த மாற்றத்தை எழுதி காட்டுவோம். சரி, அப்ப மாற்றத்தை எழுதி காட்டேக்க நீங்க என்ன செய்யணும்? அத இந்த அட்டவணையில குறிச்சு காட்டிங்கன்னா சரி. பாருங்க, இதுல ஒரு விடயம் தந்திருக்கு இல்லையா? ஷேன் அல்மைடா என்பவர் தற்போது அண்டர் 17 கிரிக்கெட் டீமில் விளையாடுகிறார். அண்டர் 17 இங்க தந்ததும் அண்டர் 17 தானே? அவர் இணைஞ்சிருக்கிறார் P1005 T2ன்றதும் அண்டர் 17. ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப அவர் ஏற்கனவே இணைஞ்சிட்டார். சோ அப்ப நாங்கள் இதை மட்டும் பார்த்தோம்னா சரி. இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்ன வித்தியாசம் சொல்லுங்க. விளையாட்டு வீரர் அணி அட்டவணையில அவர் 2019ஆம் ஆண்டு இணைஞ்சார். விளையாட்டு வீரர் அணி அட்டவணையிலேயும் ஒரு மாற்றம் பெறணும். ஏன் விளையாட்டு வீரர் அணி அட்டவணையில மாற்றம் பெறணும்டா, இப்ப இவர் பாருங்க P1005 ஷேன் அல்மைடா இங்க வந்து T2 இல்ல ஜாயின் ஆயிருக்கிறார் 2015. T2 சொன்னா என்னது கிரிக்கெட்லாம் ஜாயின் ஆயிருக்கிறார். ஆனா இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தரப்பட்ட சம்பவத்துல 2019ஆம் ஆண்டில அவர் ஃபுட்பால்ல ஒரு குழுவை உருவாக்கி கேப்டனா இருக்கிறாருண்டா அவர் ஃபுட்பால்ல ஜாயின் பண்ணிருக்கணுமே. எப்படி அண்டர் 17 ஃபுட்பால்ல ஜாயின் பண்ணிருக்கணுமே. அப்ப ஜாயின் பண்ணிருக்கணும்டா இதுல மாற்றம் காட்டியிருக்கத்தானே வேணும். ரைட், அப்ப 2 அட்டவணையில மாற்றம் வரப்போகுது. நீங்க யோசிக்கணுமா இந்த அட்டவணையை அப்படியே
நீங்க சிம்பிளா எடுக்கக்கூடாது. அணி அட்டவணையில மாற்றம் பெறப்போகுது, விளையாட்டு வீரர் அணி அட்டவணையில மாற்றம் பெறப்போகுது. சரி, இப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி எந்தெந்த அட்டவணையில மாற்றம் வருமென்று கேட்கல பாருங்க. அந்த அட்டவணையின் பேர் எழுதி பதிவுகள் எழுத சொல்ற. கட்டாயமா பேர் எழுதும். உண்மை அட்டவணையின் பேர் எழுதாட்டி எந்த பதிவுன்னு தெரியாது, எந்த அட்டவணையில இருக்கிற பதிவுன்னு தெரியாது. அட்டவணையின் பேர் எழுதி பதிவுகள் எழுதுவோம். சரி, முதல் பாப்போம், இதை பார்ப்போம். அது விளையாட்டு வீரர் அட்டவணையை நாங்கள் இப்ப எழுதுவோம். ரைட், அப்ப விளையாட்டு வீரர் அணி என்ன, விளையாட்டு வீரர் அணி என்று தந்திருந்தேன், அப்படி எழுதுவோம். அட்டவணையில பேர் எழுதிட்டு, ரைட், நான் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அட்டவணையில பேர் எழுதியிருப்பேன். உங்களுக்கு சொன்னார் அட்டவணையில பேர் எழுதிட்டு அந்த மாற்றங்களுக்கு உட்படுத்த வேண்டிய விடயங்களை பிராக்கெட்டுக்கு எழுத சொல்லிருக்க. ஸோ பார்ப்போம் என்னென்ன விடயங்கள் மாற்றங்களுக்கு உட்படுத்தணும். இப்போ இதுல என்ன வேணும் பிள்ளைகள்? டீம் ஐடி வேணும், பிளேயர் ஐடி வேணும், இயர் ஜாயின் வேணும். சரி, டீம் ஐடியை பார்ப்போம். இதுல பாருங்க என்ன, அண்டர் 17 ஃபுட்பால், ரைட், 2019 இணைகிறேன். அப்ப ஃபுட்பால் அண்டு சொன்ன அண்டர் 19 ஃபுட்பால் என்று சொன்னா இங்க எங்களுக்கு ஐடி தந்திருக்கா? தரப்படவில்லை. ஃபுட்பாலுக்கு தரப்படவில்லை, ஆனா இதுல தந்திருக்கலாம் இல்லையா? ஃபுட்பாலுக்குரிய ஐடி தரப்பட்டிருக்காங்க, அது இல்ல. ரைட், ஃபுட்பாலுக்கு ஐடி தரப்படையில. அப்ப நீங்க இதுல என்ன செய்வீங்க? டீம் ஐடியில என்ன செய்வீங்க? டீம் ஐடி எழுதத்தானே வேணும். டீம் ஐடியில என்ன செய்வீங்க? புதிதாக ஒரு ஐடியை போடணும். ஐடி தரப்படாத பட்சத்துல நீங்க புதிதாக ஒரு ஐடி, இப்ப T4 வந்திருக்குது, அப்ப T5 வந்துடுங்க. இதுல இருக்காத ஒரு ஐடி வரணுமா? 1 வந்துட்டு, 2 வந்துட்டு, 3 வந்துட்டு, 4 வந்துடுது, T5 வந்து போடுங்க. ஸோ டீம் ஐடிக்கு கீழே T5 வந்து போடுங்க. பிளேயர் ஐடி ஓகே, எங்களுக்கு தெரியும். என்னவர், என்ன பெயர்? ஷேன் அல்மைடா. ஸோ ஷேன் அல்மைடான்ற நம்பரை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, P1005. ஸோ இது T5 வந்து போடுங்க, இது P1005. அடுத்தது இயர் ஜாயிண்ட். அப்ப அவர் எப்ப ஜாயின் பண்ணி இருக்கிறார்? இதுல 2019 தானே, ரைட்? 2019 என்று போடுவீங்க. ஓகே தானே? ஸோ இதுதான் அதுக்குள்ள வரப்போகுது. அப்போ உங்களுடைய ஆன்சர் இப்படி வந்திருக்கும், T5, ரைட்? ஸோ அவருடைய ஐடி P1005, என்ன, P1005, 2019. ஓகே, ஸோ இப்படியான ஒரு விடயம் நீங்கள் டிஸ்பிளே பண்ண வேண்டி இருக்கு. சரி, விளையாட்டு வீரர் அணி, அதனுடைய முதலாவது ஐடி, ரைட், அணியின் ஐடி, பிறகு அந்த விளையாட்டு வீரர் ஐடி, அதுக்கு பிறகு இயர் ஜாயிண்ட், அந்த மூண்டையும் போடுறீங்க. அதுல என்ன கேட்டுருக்கோ அந்த இதையும் போடுங்க. சரி, அதே மாதிரி மற்ற மாற்றம் இங்க வரும் என்று பார்த்து நாங்கள் அணி அட்டவணையில வரப்போகுது, இதுல மாற்றம் வரப்போகுது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 விடயங்கள் பதியும், ரைட்? பார்ப்போம் என்னன்னு சொல்லி அணி அட்டவணையில். ஸோ அணி அட்டவணையில பாத்தீங்கன்னா டீம் ஐடி வரணும், ரைட்? டீம் ஐடி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நாங்க இப்ப T5 வந்து போட்டுட்டோம். ஸோ T5 கொடுங்க, ரைட்? அதே மாதிரி டீம் நேம் அவரே சொல்லிட்டார், இது ஃபுட்பால்னு சொல்லி. ஸோ ஃபுட்பால். அடுத்த பாருங்க ஏஜ் குரூப், அது கூட தந்திருக்கு இல்லையா, அண்டர் 17, அப்படித்தானே? அண்டர் 17, ரைட்? U7 17 தான் போட்டிக்கணும், அப்படியே பாவீங்க, அண்டர் 17. அதே போல கேப்டன், ஸோ P1005 தானே அவர், P1005. ஓகே, ஸோ போர்ட பாருங்க பிள்ளைகள். ஸோ இப்படி வரும் அணி, அந்த அட்டவணையில பேர் அணி, அது முதல் கேட்கப்பட்டிருக்கிறது அந்த அணியின் ஐடி T5, பேர் கேட்டினம் ஃபுட்பால் தரப்பட்டிருக்கு. அது எந்த அண்டர் 17 19 அண்டர் 17 தரப்பட்டிருக்கு. அந்த கேப்டனின் ஐடி, பிளேயர் ஐடி தான் கேப்டனுக்கும் வழங்கப்படுது. கேப்டனுக்கு அந்த புது ஐடி இல்லை. ஸோ 1005, ரைட்? ஸோ இவ்வாறாத்தான் இந்த விடயம் இங்கே காட்டிப்படுத்தப்படும். சார், அது டீம் ஐடி தந்திருக்கு. டீம் ஐடி தந்திருக்கு சார். டீம் ஐடி தந்திருக்கா? ஓ, T7 தந்திருக்கு. எதுல தந்திருக்குன்னு சொல்றீங்க சார்? பாஸ் பேப்பர்ல இருக்கு சார். டீம் ரைட் ரைட் ரைட், சரி, ஓகே ஓகே, நான் சொல்ல தவற விட்டுருக்கலாம், பரவாயில்ல.
ஸோ பாஸ் பேப்பர்ல இருக்கலாம். இப்போ நாங்கள் செய்யற கேள்வியை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்ப்போம். ஸோ இருந்தா நீங்க அதை போட்டுக்கொள்ளுங்க. அப்படியெல்லாம் இருந்தா போட்டுக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னா இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. நான் சில அதை தவற விட்டுருக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கொள்வோம். ரைட். அப்ப இதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் மீதமா இருக்கு. அதே மாதிரி பார்ப்போம். என்ன அப்புறம் தனியொரு கேள்வியை டிஸ்கஸ் பண்றது கடினமா இருக்கும். ஸோ கொஞ்சம் வேகமா அந்த இறுதி கேள்வியும் இருக்க எடுப்போம். கடைசி கேள்வி பாருங்க. அண்டர் 19 கிரிக்கெட் அணியின் தலைவரின் பெயரை கண்டுபிடிப்பதற்காக எழுதப்பட வேண்டிய ஒரு வினவலை செய்வதற்காக இணைக்கப்பட வேண்டிய அட்டவணைகள். என்ன சொல்றாருன்னா, அண்டர் 19ல இருக்கிற ஒரு தலைவன் பேரை நீங்க கண்டுபிடிக்கணுமாம். அதற்கு எந்தெந்த அட்டவணையை இணைக்கணும். இந்த வினவல் எழுதுறேன்னா அந்த நாங்கள் குயரி மூலமா தான் பிரிச்சு எடுக்கிறாங்க. அதுக்காகத்தான் வினவல் எழுதுறேன்னு சொல்றது. உங்களுக்கு வினவலை பற்றி விளங்கி இருந்தா ஓகே, இல்லாட்டி நீங்கள் அண்டர் 19 கிரிக்கெட் அணியின் தலைவரின் பெயரை கண்டுபிடிக்க வேணும். ஸோ என்னென்ன அட்டவணையை ஜாயின் பண்ணணும் சொல்லுங்க. என்னென்ன அட்டவணையை ஜாயின் பண்ணணும்? எந்தெந்த அட்டவணைகள் ஜாயின் பண்ணணும்? அண்டர் 19 கிரிக்கெட் டீமின் கேப்டன் பெயர் பார்க்க போறீங்க. விளையாட்டு வீரர் அட்டவணை, அணி அட்டவணை. விளையாட்டு வீரர் அட்டவணையில நீங்க பார்க்கணும் என்ற பெயர்கள் அங்கதான் இருக்கு. விளையாட்டு வீரர் அட்டவணையில நீங்க பார்க்கணும். மற்றது இதை பாத்தீங்கன்னா சரி, அணி அட்டவணையை பார்த்தா சரி. ஏன்னா அணி அட்டவணையில தான் அந்த என்ன உதாரணத்துக்கு அண்டர் 19 கிரிக்கெட் அண்டர் 19 தானே. ஸோ அண்டர் 19 கிரிக்கெட் டீமின் கேப்டன் யாருன்றது இதெல்லாம் இருக்கு. P1002. ஆனா இப்ப P1002 எங்களுக்கு போதாது. என்னன்னா பேர் தான் கேட்டிருக்கு. அப்ப நாங்கள் P1002 கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா P1002 யார் சொல்ல போகணும்? இதுக்கு போக தேவையில்லை, இதுல என்ன தேவையில்லை. எங்க P1002 இப்ப எனக்கு தெரியுது, ராஜ் செல்வமன். ஸோ விளையாட்டு வீரர் அட்டவணையும் அதே போல அணி அட்டவணையும் இணைக்கப்பட வேண்டும். விளங்குதா? அப்ப செகண்ட் பார்ட் கேள்விகள் கடினம் இல்லை. ஆனா இப்ப லாஸ்ட் இயர் வந்த கேள்வி கொஞ்சம் பெரிய கேள்வி. அந்த அமைப்பில பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அந்த இச்சைப்படுத்த வேண்டிய தரவுகள் அதுகளுக்கு அவர் கொஞ்சம் அந்த அமைப்பை வித்தியாசப்படுத்தினார். ஸோ அதால சில வழியில மாணவர்களுக்கு கொஞ்சம் நேரம் அதில் எடுத்திருக்காம். இவன் நான் விளங்கப்படுத்த கூட கொஞ்சம் நேரம் போயிட்டுதுன்னு சொன்னா அந்த 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 கேள்விகள் கொஞ்சம் பெரிதாக போய் கொண்டிருக்கிறதால ஒரு காரணம். வசன அமைப்புகள் பெருத்தது அப்படியான விடயங்கள் இருக்கு. ரைட். அப்ப இந்த அளவில் இன்றைக்கு நிறுத்திக் கொள்வோம். மீதமான வினாக்களை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ரைட். ஓகே, நன்றி.